कृष्ण कृष्ण हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं नमः पार्वती पदये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गल तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम् दोर्भिर्युक्ता चतुर्भ्यः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्री हरये नमः। महामंत्र जोई जपत महेशु काशी मुकुति हेतुपदेशु महिमा जासु जानगणराव प्रथम पूजिते नाम प्रभाव। तुलसीदास சுவாமிகள் காசியில இருந்து இந்த ராமச்சரிதமானஸ் அப்படிங்கிற இந்த இதிகாசத்தை பிராகிருத பாஷையிலே தோஹாக்களாக பண்ணினார். இன்றைக்கும் பல காட்டில் காசியிலே ஒரு காட்டுக்கு துளசி காட்டுன்னே பேர். பல நாட்கள் அங்கே இருந்து இந்த தோஹாவை அவரே பாடி அர்த்தம் சொல்லி ராமாயணம் சொன்னார்.
பல காலங்கள் ராமாயணம் சொன்னார். ஹனுமாரே கிழவர் ரூபத்தில் வந்து, ஒரு குஷ்டரோகி ரூபத்தில் வந்து அவருடைய ராமாயணத்தை ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட உட்கார்ந்து சிரவணம் பண்ணினார் அப்படின்னெல்லாம் சரித்திரம். அவர் சொல்றார், ராமநாமமே நமக்கு பெரிய ஔஷதம், அதுவே நமக்கு இந்த பவசாகரத்தில் கிடைச்சதான பெரிய சிந்தாமணி. ராமநாமம், ராமாயணம், இதை சொல்லக்கூடிய சாதுக்கள், இதோட பெருமை தான் ராமாயணத்தை காட்டிலும் அதிகம். துளசிதாசர் சொன்னது ஒத்தொத்தர் சொல்கிற சைலின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கதை சொல்கிறதே ஒத்தொத்தர் அவளுடைய ஒரு பந்தால சொல்லுவார். எப்பொழுதும் துளசிதாசருக்கு சாது மகிமை, சந்து மகிமை, மகான்களுடைய பெருமைகள் தான் அனந்தம். அவா இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? எந்தை தந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் அப்படிங்கிறார் ஆழ்வார். எங்கள் அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, இப்படி தலைமுறை தலைமுறையாய் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு திருமலை போகணும், திருப்பதியில் பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டதில்லை. ரங்கநாதன் புறப்பட்டாரானா ஓடி போய் நிற்கணும், பார்க்கணும். ஜெகநாதத்திலே பூரி ஜெகநாதத்தில் போய் ஜெகநாதரை ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். பிரயாசப்பட்டாது முடிஞ்சதோ முடியலையோ பத்ரிகாசிரமம் போய் பத்ரிநாராயணரை பார்க்கணும். பத்ரிநாராயணரை பார்த்துட்டானா நாஸ்திகங்கள்லாம் மனசை விட்டு தெரிச்சு போயிடும். ஒரு தடவை பத்ரி யாத்திரை பண்ணிவிட்டானால் பகவான் தான் துணைங்கிறது அந்த யாத்திரையிலேயே நமக்கு பிடிபட்டு போயிடும். ஒரு க்ஷணம்தான் ஒரு பாறை பெரட்டினா போகிறோம், அப்புறம் அஸ்தி சம்ஸ்காரத்துக்கு கூட நமக்கு கிடைக்காது. அது மாதிரி ஒரு பாதை கர்ப்பசம்ஸ்காரம் தான் பண்ணணும். பையன் 13,000 14,000 அடி மேலே இருக்கார் பத்ரிநாராயணர் ஹிமயமலையில். தேவபூமி அப்படின்னே காளிதாசன் இன்னும் பல கவிகள்லாம் வர்ணிக்கிறார். தெய்வங்கள் நடமாடுற இடம்னே சொல்லப்படுறது. நம்ம ஊருக்கும் தேவலோகத்துக்கும் நடுப்புற இருக்கிற எக்ஸ்டென்ஷனாக அது. அந்த தேவலோகத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக அந்த பத்ரிகாசிரமம் கேதாரங்கள்லாம். ஆனாலும் போயிட்டு வரால் இன்றைக்கும் பக்தால் போய் அந்த பெருமாளை பார்த்துட்டு வரணும், கேதாரநாதரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு வருதானால் இது நமக்கா வந்ததில்லை, நம்ம அப்பாவுக்கு, அப்பாவோட அப்பாவுக்கு. தலைமுறை தலைமுறையாய் அந்த பெருமாள்கிட்ட உள்ள ஈடுபாடு அந்த ரத்தத்திலே நமக்கு உண்டார். அதனால சாதுக்களோட பெருமை அந்யாதிருஷம். நாமத்தினுடைய பெருமை சாதுக்களுக்கு எதனால பெருமை? எப்பொழுதும் நாமாஸ்ரயனா இருக்கா, நாமத்தை சொல்லிட்டு ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்காள். இதுதான் சாது லட்சணம். மந்திரத்தில் விபூதி கொடுத்தார், லிங்கம் எடுத்து கொடுத்தார், இல்லை வேற ஏதோ கொண்டு வந்தார் கொடுத்தாருங்கிறதெல்லாம் அது சாது லட்சணமாகாது. எப்பொழுதும் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தார், ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்தார். சாது சாதுன்னு பாகவதத்தில் வர இடங்கள்லாம் ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானம் சதாச்சார சம்பன்னால் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான். சாதுன்னு சொன்னால் ஏதோ நம்ம நாமஜபம் மாலை வச்சு பண்ணிட்டு இருப்பால் நினச்சின்னு இருக்கோம். நாமசங்கீர்த்தனம் பண்ணுறவாள் சாதுக்கள், கதை சொல்கிறவாள் சாதுக்கள்ங்கிறான். அவர் சொல்கிறார் சதாச்சார சம்பன்னாள்ங்கிறார். பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதர சுவாமி முதல் வியாக்கியானம் அவர் தான் பண்ணியிருக்கார் பாகவதத்துக்கு. அப்புறம் 14 வியாக்கியானங்கள் மொத்தம் அவரோட சேர்த்து பாகவதத்துக்கு இருக்கு. சாது அப்படின்னா சதாச்சார சம்பன்னால் அப்படிங்கிறார். நமக்கு பொதுவாக துளசி மாலை, கோபிச்சந்தனம், விபூதி, ருத்ராட்சம் இதோட கூட இருந்தாலே சாதுக்கள் அப்படின்னு நமக்கு அந்த சிஷ்டாச்சாரம் அந்த வேஷபூஷணத்திலேயே நம்ம சாதுக்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான சாது லட்சணம் நாமும் சொல்லிகிட்டே இருப்பார். ராமாயண பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பால். ராமகதை 4 பேர் இருக்கட்டும், 400 பேர் இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும், கிடைச்ச இது வாய்ப்புன்னு சொன்னால் அந்த ராமகதையை சொல்லிகிட்டே இருப்பாள். இதே மடத்தில் 80 வருஷம் முன்னாடி எல்லாம் ஒரு மகான் வந்து மாசக்கணக்காக ராமாயணம் பாகவதங்கள்லாம் சொல்லியிருக்கா. இந்த நினைவோடு தான் நான் வரேன் நித்தியம். மேடையில் வந்து உட்கார்றது மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு பேர். இந்த மகான் 3 மணி 2 மணி ராமாயணம் சொல்லுவார், 4 மணி பாகவதம் சொல்லுவார். முடிஞ்ச உடனே யாராவது வந்து இது மாதிரி முன்னாடி பின்னாடி நமஸ்காரம் பண்ணுறது, அக்ஷதை போடுறது, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். வியாசபீடத்துக்கு ஒரு மரியாதை வா பண்ணுவாள். அது மாதிரி பண்ணலாம்னு கிட்ட வந்தாலானா 4 மணி பாகவதம் சொல்லிட்டு மேடையை விட்டு இறங்கியிருக்க மாட்டால். அதுக்குள்ளே நாமசூத்திரம் கையில் எடுத்து விடுவார். ராம 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 எப்பொழுதும் நாமன் சொல்லிட்டு. பாகவதங்கள்லாம் அவளுக்கு ரத்தத்திலெல்லாம் பாகவதம், நடம்பு நாடியிலெல்லாம் பாகவதம். அது மாதிரி சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் கிடையாது. அப்படி பாகவதத்தை பதம் பதமாக அப்படி மனசுக்கு உள்ளே வாங்கின்றவாள்.
அத்தியாயமாக பாகவதத்தை மாசக்கணக்காக சொல்லுவாள். சப்தாகம்லாம் வச்சா திட்டுவாள். 7 நாளில் என்னத்தடா சொல்ல முடியும் பாகவதம், சப்தாகங்கிறேளே அப்படின்பார். பக்ஷாகமாக தான் சொல்லுவார் அவர். 15 நாளைக்கு தான் பாகவதம் நடத்தணும். பக்ஷாகம்னு ஒரு விதி இருக்குது சப்தாகத்திலே. அதில் 2 வேளை பிரவச்சனம், டைம் கிடையாது. அவர் 3 மணி சொன்னாலும் 4 மணி சொன்னாலும் அவர் சொல்கிறது தான் டைம். 2 வேளை பிரவச்சனம்னா 15 நாளில் 30 நாள் பிரவச்சனம் வந்துவிடும். ஒரு மாதத்துக்கான பிரவச்சனம் வந்துவிடும். அதுவும் 3 மணி 4 மணி சொன்னால் கேட்கவே வேண்டாம். அப்படி தான் சொல்லுவார். மாசாகமாக சொன்னால் அப்புறம் பக்ஷாகமாக சொல்லிட்டு இருந்தார். சப்தாகம் பண்ண மாட்டேன்னு விட்டார். பாகவதத்தை சொல்லணும்னா நான் எப்படி சொல்லுவேன் 7 நாளைக்குள்ளே, அது சாத்தியம் இல்லைன்னு விட்டா. அப்படி பகவத்குணத்தை ஆத்மார்த்தமாக சொல்லிண்டு இதே சிங்கேரி மடங்களில், இந்த ஸ்ரீரங்கங்களில் பிரவச்சனங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு பிரசித்தமாக. எங்கள் பெரியவாளுக்கும் முன்னாடி இருந்தவா செங்காலிபுரம் அனந்தராம் தீக்ஷர் பெரியவாளுக்கும் முன்னாடி இருந்த பூர்வீகாலவால் நாமாஸ்ரீனனாக இருக்கிற பகவானை எப்பொழுதும் நினைச்சிண்டு, சதா எப்பொழுதும் அவரை நினைச்சிண்டு மகாமந்திர ஜோயி ஜபதமஹேஷு. துளசிதாசர் சொல்றார், உண்மையான ராமபக்தன் முதல்ல யாருன்னால் காசி விஸ்வநாதர் தான் விட்டார். ஏன்னா எப்பொழுதும் ராமநாமா ஜபிச்சுட்டே இருக்கா. காசியில் ஒரு கழுகு செத்தாலும், காக்கா செத்தாலும், ஒரு கழுதை செத்தாலும், நாய் செத்தாலும் அந்த அந்திம சமயத்தில் ஓடி வந்து அதனுடைய தலையை மடியில் எடுத்து வச்சுட்டு வலது காதில் சொல்கிறாராம் ராமநாமத். ஜாகரூகராக இருக்காராம். அதை சொல்கிறதுக்கு தவறதே இல்லையாம் விஸ்வநாத். யதாவர்ணயத் கர்ணமூலம் தகாலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம். ஆச்சாரியாலும் சொல்கிறார் ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்தில், ததேகம் பரம் தாரக பிரம்மரூபம் பஜேகம் 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 பஜேகம். அந்த தாரக நாமாவே பஜிக்கிறேன் பஜிக்கிறேன் 4 முறை சொல்றா. பஜேகம் 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 பஜேகம். இந்த நாமத்தை பஜிக்கிறேன் நாமத்தை. இந்த ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய அந்த ஒரு பரம்பரையில் வந்தவாளுடைய ஆராதனை இன்னைக்கு. அவளும் தாரக நாமத்துக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்காள். அவள் வாழ்நாள் முழுக்க லட்சம் கிரந்த ராமநாம சித்தாந்தம் பண்ணின பெரியவாள் கோவிந்தபுரம் கோவிந்தாளுடைய ஆராதனை சன்னியஸ்த மகாலயம் துவாதசியில் அவளுக்கு 50 வருஷம் 320 வருஷமாக நடக்கிறது. ராமநாமம் இன்றைக்கும் பக்தியோடு கூட ராத்திரி படுத்துட்டாளானா ராத்திரி 12 மணிக்கு அவள் சொல்கிற நாமம் கேட்கறதுங்கிறார். உபவாசத்தோடு இருந்து ராத்திரி 12 மணிக்கு அந்த அதிஷ்டானத்தில் இன்றைக்கும் ராமநாமம் கேட்கறதுங்கிறார். எல்லாம் ஆச்சாரியால் சொன்ன அந்த வழியில் வந்தவா. எல்லாருக்கும் பூர்வீக ஆச்சாரியால் நம்ம ஆதிசங்கர் பகவத்பாதா ஆதி ஆச்சாரியா. அவள் சொல்கிறாள், அந்த ராமநாமத்தை பஜிக்கிறேன் பஜிக்கிறேன். யதாவர்ணயத் கர்ணமூலம் தகாலே. என்ன நாமத்தை பஜிக்கிறேன்? காசி விஸ்வேஸ்வரன். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஒரு கருணையோட காசியில் மறிக்கிறவாளுக்கு வலது காதில் ஓடி மறிக்க போகிற நேரத்தில் சொல்லுவார். புள்ள கூட இருப்பானோ மாட்டானோ, லண்டனில் இருப்பானோ அமெரிக்காவில் இருப்பானோ, 2 நாள் கழிச்சு வருவானோ 3 நாள் கழிச்சு வருவானோ, ஐஸ் புட்டியில் வைப்பாலோ தெரியாது. இல்லை வேறு யாராவது போடுங்க 9ஆம் நாள்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவானோ தெரியாது. ஆனால் விஸ்வேஸ்வரன் ஓடி வராரான். எல்லா ஜீவராசிகளுக்கும் பந்துவான், ஜகத்துக்கே பந்துவான் அவர் ஜம்புகேஸ்வரர். யதாவர்ணயத் கர்ணமூலம் தகாலே. அந்திம சமயத்தில் காதில் சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம். சிவஹா அப்படின்னு இங்கே ஆச்சாரியால் சொல்கிறா. சிவஹா ராமராமேதி ராமேதின்னு சொல்கிறார். ஆனால் தாரக நாமத்தில் சிவநாமம் தான் எடுத்திருக்கார். புதேந்திர சுவாமிகள் நாம சித்தாந்தத்தில் ராமநாமம் சிவநாமம், ராமநாமம் சிவநாமம்னு 2மே தாரக நாமமாக தான் சொல்லியிருக்கார். சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்மரூபம். தாரம்னா கரையேற்றுறது எதுவோ அதற்கு தாரம்னு பேர். தாரகம் நம்மளை கரையேற்றுறது. தர்ஜனம் பவபீஜானாம் ஆர்ஜனம் சுகசம்பதம் தர்ஜனம் யமதூதானாம் ராமராமேதி கர்ஜன். இந்த சம்சாரம் மேலே எடுக்க போகிற ஜென்மத்துக்காக கட்டி வச்சிருக்கிற விதையெல்லாம் வறுத்துடுமா ராமநாமம். தர்ஜனம் பவபீஜானாம். இகலோகத்தில் நமக்கு என்னென்ன சௌக்கியங்கள் வேணுமோ எல்லாத்தையும் வாரி கொடுக்குமா ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்தோமா தான். அர்ஜனம் சுகசம்பதா. ராமா ராமா ராமான்னு நம்ம சொல்ல சொல்ல யமனையும் யமதூதாலையும் போய் அது அடிக்குமா. தர்ஜனம் யமதூதானா. அவன் இருக்கிற பக்கம் போகக்கூடாது. நீ ராமநாமா ஜபிக்கிறான், அவன் ஃபைல்லேருந்து எடுத்துவிடும். அவன் பேரே இருக்கக்கூடாது, யமலோகத்தில் அவன் பேரை கூட வாசிக்கக்கூடாதுன்னு விடுவாரான். தர்ஜனம் யமதூதானாம் ராமராமேதி கர்ஜனம். ராமா ராமா ராமான்னு அவன் கர்ஜிப்பான்.
சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம். தாரக பிரம்மம் அதுவே பிரம்மம், அந்த நாமமே பிரம்மம். பஜேகம் 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 அப்படி சொன்னால் ஆச்சாரியா. மகாமந்திர ஜோயி ஜபதமஹேஷு. கங்கை கரையில விஷாலாட்சி அன்னபூர்ணியோடு சேர்ந்துட்டு ஜபமாலை வச்சிருந்து எப்போதும் எந்த ராமநாமத்தை விஸ்வேஸ்வரன் ஜபிக்கிறாரோ டுண்டி கணபதியோட கூட மகாமந்திர ஜோயி ஜபதமஹேஷு காஷி முகுதி ஹேதுபதேசு. எந்த நாமத்தை வச்சுட்டே மறிக்கிற எல்லா ஜீவனுக்கும் வைகுண்டத்தில் டிக்கெட் வாங்கி கொடுக்குறாரோ, போயிட்டு வான்னு வைகுண்ட கதவை திறந்து விடுறாரோ. காஷி முகுதி ஹேதுபதேசு, அது ஒரு பெருமை நாமத்துக்கு. இன்னொரு பெருமை என்னன்னா, எந்த பூஜை பண்ணுறது முன்னாடியும் கணபதி ஆராதிச்சுட்டு பூஜை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கு. ஆயுஷ்யோமத்திலேருந்து ஆரம்பித்து சதாபிஷேக பர்யந்தம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணாலும் சரி, சீமந்தம் பண்ணாலும் சரி, கூணல் போட்டாலும் சரி, என்ன காரியம் பண்ணினாலும் ஒரு கொத்தனார் கல் எடுத்து வச்சா கூட மஞ்சளை பிடிச்சி வைக்கிறாள், இல்லை சாணத்தையாவது பிடிச்சி அதில் அருகம்பில்லை வச்சு குட்டிண்டா மகா கணபதி வந்துடுறார் மாணிக்க விநாயகர். இவ்வளவு பெருமை கணபதிக்கு எதனால ஏற்பட்டதுன்னா, அதுவும் முக்குருணி பிள்ளையார்னு மதுரையில் பெரிய குழக்கட்டை பண்ணி ஒரே முக்குருணி போட்டு ஒரே குழக்கட்டை நைவேத்தியம் இருக்கு, அவ்வளோ பெருமை. இங்கே மலைக்கோட்டையில் பிள்ளையார் சதுர்த்தின்னா காவடி கட்டி பெரிய குழக்கட்டை தூளியில் கட்டி எடுத்துன்னு போகிறா, மலை மேலே வச்சு 75 கிலோவை என்னமோ சொல்கிறா. ஒரே குழக்கட்டை 70 கிலோ 80 கிலோவுக்கு பெருசாக பண்ணி கணபதிக்கு உச்சியில் கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வரா. இவ்வளோ பெருமை கணபதிக்கு. இதுவே கணபதி க்ஷேத்திரம் தான். திருச்சிராப்பள்ளியே கணபதியோட க்ஷேத்திரம் தான். எங்கே இருந்து பார்த்தாலும் மலையே கணபதி தான். பார்த்தா தெரியவா? கோவிலில் தான் போய் குட்டிக்கணுங்கிறது இல்லை, திருச்சிக்குள்ளே வந்தாலே குட்டிக்கணும். கணபதி எப்படி இருக்கா கிரி ரூபமாக. இங்கேருந்து பார்த்து கூட்டிண்டாலும் கணபதி பிரசாதம் நமக்கு கிடைக்கிறா போல உச்சி பிள்ளையார் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார். இவ்வளோ பெருமை கணபதிக்கு. எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல அவர் ஆராதிக்கிறது. அவருக்கு இவ்வளோ பெருமை எதனால் வந்ததுன்னால், எப்பொழுதும் ராமநாமன் ஜபிக்கிறாராம். துளசிதாசர் சொல்கிறார், கையில் ஜபமாலை வச்சுட்டு ராமநாமன் ஜபிக்கிறார் மகாகணபதிங்கிறார். அவர் குழக்கட்டை வச்சுட்டு பார்த்துருக்கோம் நம்ம பக்கங்கள்லாம். வடக்கையெல்லாம் லட்டு கொடுத்துருவார், மாவு லட்டு மாதிரி ஏதாவது ஒன்று, பூந்தி லட்டு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாள். அவள் குழக்கட்டை பண்ண தெரியாது. இப்போ நம்ம பக்கத்துலேயும் தெரியாது. அச்சு வந்துடுதோ வச்சு வச்சு எடுக்கிறாள். பிள்ளையார் பிடிக்கிறா போல குழக்கட்டையும் பிடிக்கிறாள் அச்சு வச்சு. சொப்பு பண்ண தெரியாது. லட்டு பேடான்னு அந்த பக்கம் வடக்க போனோமானா அதுதான் கொடுப்பால். பிள்ளையார் துதிக்கையிலையும் வச்சுன்னு இருப்பார். இங்கேயும் அப்படி தான் இருக்குமே. நீங்கள் ஜபம் பண்ணுறாருங்கிற இல்லைன்னால் கணபதியோட அவசரத்தில் நர்தன கணபதினு ஒரு கணபதி ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை தூக்கின்னு இருப்பார். ஒரு கையை தொங்க விட்டு ஒரு கையை இப்படி தூக்கின்னு இருப்பார். இந்த தூக்கின்னு இருக்கிற கையில் பார்த்தோம்னா ஜபமாலை வச்சுன்னு இருக்கா. இல்லைன்னா துளசிதாசர் சொல்லுவாரா, ஜபமாலையோடையும் கணபதி இருக்கா. பிரபாதேவின்னு பம்பாயில் பிரசித்தம் கோட்டீஸ்வரெல்லாம் வந்து நிற்கிறா. யாரெல்லாம் பெரிய மனுஷாலும் இங்கேருந்து நம்ம பிரமிச்சுட்டு இருக்கோமோ அவெல்லாம் கணபதிகிட்ட பேட்டிக்கு நின்றுட்டு இருக்கா. மணி கணக்காக கியூவில் நின்றுட்டு இருக்காள். தட்டு வழியே ஸ்வீட்டையும் புஷ்பங்களையும் வச்சுட்டு கணபதியோட பிரசாதத்துக்கு. அந்த கணபதி சித்தி புத்தியோடு இருக்கிற கணபதி கையில் ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. இப்படி உட்காந்துட்டு இருக்கார். கையில் பார்த்தோம்னா ஜபமாலை நன்னாவே தெரியறது. மகிமா ஜாசு ஜானகணராவும் பிரதம பூஜித்தே நாம பிரபாவும். இந்த நாம பிரபாவத்தினால தான் கணபதியை முதல்ல பூஜிக்கிறாள். அவர் ராமநாமம் எப்பொழுதும் ஜபிக்கிறதுனால தான் அவருக்கு முதல் பூஜையா. இங்கே திருவிசநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர், கும்பகோணம் பக்கத்தில். ஒரு 150-200 வருஷம் முன்னாடி ராமசுப்பா சாஸ்திரின்னு ஒரு மகான் இருந்தார். ராமசுப்பா சாஸ்திரின்னு 2-3 மகான்கள் உண்டு அதே ஊர்லேயே. அதே பேரில் ஒரு காலகட்டத்தில் வந்தவா. அதில் ஒரு பெரியவாள் ராமசுப்பா சாஸ்திரின்னு. அந்த ஊரில் ஒருவர் இருந்தார். அவர் ஸ்கூலுக்கு போகல, அப்பா அம்மா இல்லை, ஊர் பிள்ளையா கிராமங்களில் அப்படி இருப்பார். யார் கூப்பிட்டாலும் வேலை செய்கிறதுக்கு வருவார். ஏதாவது ஒரு வேலைக்கு ஒருத்தர் ஆற்றுல சாப்பிடுவார். அது மாதிரி ஒருத்தர் அந்த ஊரில் இருந்துட்டு இருந்தார். அப்படி அந்த ஊரில் எல்லாரும் அவரை நல்ல பழக்கம். யாராவது மேற்கேந்து சாமான் எடுத்துன்னு வந்தாலான்னா இவராக ஓடி போய் வாங்கணும். வாங்கலைன்னா அடிப்பால். ஏன்னா நேதிக்கு வந்தையோன்னு எங்கள் அதில் சாயரட்சை ஏதாவது இருந்தால் கொடுப்போன்னு கேட்டுட்டு
நான் மூட்டையை தூக்கின்னு வரேனே பார்த்துட்டே இருக்கியேன்னு சுப்பன்னு பேர் அவருக்கு. அப்பா அம்மா என்ன பேர் வச்சாலும் தெரியாது. சுப்பா இங்கே வாம்பாலாம். சின்ன குழந்தை உள்பட வா போன்னு கூப்பிடுமா. வயசாக அவருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி ஆயிடுத்தே நம்ம ஜென்மான்னு. ஒரு நாள் ராமசுப்பா சாட்சியில் நமஸ்காரம் பண்ணி, இப்படி ஆயிடுத்தே, எனக்கு ஏதாவது நல்ல கதி உண்டா? எல்லாரும் இப்படி சுப்பா சுப்பான்னு என்னை கூப்பிட்டு சின்ன குழந்தை உள்பட இங்கே வான்னு கூப்பிட்டா ஆடா போடான்னா வயசானத்துக்கு வருத்தமாக இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கோலே, ஒரு சாதனம் ஒன்றும் தெரியலையே எனக்குன்னா. அப்போ அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 50,000 தடவை ராமநாமம் ஜபிப்பா சுப்பா, ராமநாமா ஜபின்னார். பகல் பொழுது விடிஞ்சா எல்லாரும் வேலைக்கு கூப்பிடுவா, நான் வேலைக்கு போகணுமே, எனக்கு என்னவும் அவ்வளோ தூரம் பழக்கம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னால் வெடியற் காலம் ஒரு 4 மணிக்கு எழுந்துவிடும். கிழக்க மடத்தில் குளத்தங்கரையில் குளிக்கலையோ நெத்திக்கிட்டு 6 மணி பர்யந்தம் கதறு ராமா 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 ராமான்னு ஒரு 2 மணி நேரம் ராமநாமம் சொல்லிவிட்டு அப்புறம் உன் பொழுது ஆகட்டும் அப்படின்னாராம். 1 மாதம் ஆச்சான் இது மாதிரி சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொல்ல ஆரம்பித்ததும் சுப்பா இங்கே வான்னு சொன்னவாலாம் வாங்கோன்னு கூப்பிட ஆரம்பித்தாலாம். 1 மாதம் ஆனதுமே, 1 மாதம் ராமநாமம் ஜபிக்க ஆரம்பித்ததுமே, அப்புறம் நீங்கள் ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம், நாளைக்கு எங்கள் காதில் சாப்பிடணும், துவாதசி ஏகாதசி எங்கள் காதில் நீங்கள் ஆகாரம் எடுத்துக்கணும்னு அப்படி கேட்க ஆரம்பித்தாலாம். 1 வருஷம் ஆச்சான். வாசலோடு போகிறார். ராமசுப்பா சாட்சியில் எழுந்து விட்டாராம். அவரை பார்த்து இவர் ஓடி போய் நமஸ்காரம் பண்ணி, என்னை பார்த்து நீங்கள் எழுந்துக்கலாமா, எழுந்துட்டேலேன்னாலாம். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்பா உன்னை பார்த்தது எனக்கு உட்கார முடியலடா அப்படின்னாராம். 1 வருஷமாக அலற ராமநாமம் குளத்தங்கரையில் உன்னை பார்த்தது என்னால் உட்கார முடியல, தானே எழுந்துட்டேன்னாராம். இந்த நாமத்தோட பெருமை. இதுக்கு ஏதாவது பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஏதாவது காலேஜில் போய் சேரணுமா? ராமான்னு சொல்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? வெட்டி பேச்சு, லட்சம் பேச்சு பேசியார். அந்நிய வார்த்தை. பகவான் நாமந்தான் நமக்கு கதி. அதை சொல்கிறதுக்காக ஏற்பட்டது தான் இந்த வாக்கு. வார்த்தாம் சகே கீர்த்தைய தீர்த்த கீர்த்தே ஹே அப்படிங்கிறது பாகவதம். ஹே வாக்கடைஞ்சவர்களே, பகவானை பற்றி பாடுவார். சகே கீர்த்தையா, பேசினால் அவரை பற்றி பேசுங்கோ. அவன் எப்பேற்பட்டவன், தீர்த்த கீர்த்தி உடையவன். இங்கேருந்து கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அவன் நாமத்தை சொன்னால் கிடைக்குமா? அவனுடைய குணங்களை 10 வார்த்தை சொன்னோமானால் கங்கா ஸ்நான பலன் இருக்கிற இடத்துலையே கிடைக்கிறது தான். இது மாதிரி ஒரு பாக்கியம் வேற யாரை பற்றி சொல்ல முடியும்? அவருக்கு தான் அந்த பெருமையா. அதனால தீர்த்த கீர்த்தி உடையவன். கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் என்ன சுத்தி ஏற்படுறதோ அது அவரை பற்றி பேசுறதுனால, 1/2 மணி 1 மணி நம்ம சிங்கேரி மடத்தில் ராமாயணம் கேட்கறதுனால சொல்றதுனால கிடைக்கிறதுன்னு சொன்னால் இந்த பாக்கியம் எப்பேற்பட்டது நமக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் இப்போ அயோத்தியா காண்டம் நேற்றைய தினம் சீதையோடு கூட சித்திரக்கூட்டத்தை வர்ணிச்சுருக்கா. சீதைக்கு ஸ்ரீராமன் எது இருக்கோ இல்லையோ சந்தோஷத்தை தக்க வச்சுக்க. பிறக்கிறதே நம்ம கையில் எதையும் கொண்டு வரல, போகிறதையும் இன்னும் கொண்டு போக. அரணாகயிறு கூட விட மாட்டான் பையன். வெள்ளி அரணாகயிறு அப்பா ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்பா. ஏதாவது ஒரு வெள்ளி அருணாகுடி போட்டிருந்தா கூட அதை கூட விட மாட்டான். அழுதுண்டே காதில் இருக்கிற கடுக்கனை கேட்டுவான் பையன். பரவாளுக்கும் அழுதுண்டே பதில் சொல்லிட்டு கையானா கடுக்கனை கேட்டின்னு இருக்கு. எதை விட்டு வைப்பான்? காதருந்த ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கே அப்படின்னார் பட்டினத்தார். 7 கப்பல் ஓடினதான், $100 ஓடின கப்பல் ஓடினவர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார். கோமனாண்டியா மத்தியார்ஜுனத்தில் உட்காந்து நோட்டார் திருவிடமருதூரில். பிக்ஷைக்கு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தால் அப்புறம் அதுவும் வேண்டாம்னு ஒரு நாள் தோணி போயிடுத்து. யாராவது தேடி போட்டால் போடட்டும்னு கோபுர வாசல்லையும் உட்காந்து நோட்டார் பிச்சைக்கு. இவராக போகிறதில்லை, யாராவது தேடி வந்து கொடுத்தா எடுத்துக்கிற. தஞ்சாவூர் ராஜா தட்டு வழியே தங்க தாம்பாலத்திலே பட்டு பீதாம்பரமும் சொர்ணமும் புஷ்பங்களும் பழங்களும் வச்சு தேரில் எடுத்துன்னு இவருக்கு நமஸ்காரம் பண்ணி அரண்மனைக்கு கூப்பிடணும்னு வந்தார். அங்கே தேரில் இறங்குறத பார்த்தார், கண்ணை மூடினுட்டார். கோமனாண்டியாக இருக்கிற பட்டினத்தார். 1 மணி 2 மணி ராஜா கையில் வச்சு நின்றுட்டு இருக்கார். 2 மணி ஆனதும் கண்ணை திறந்தார். ஏன்னா ராஜா வந்துட்டான்னா வாங்கன்னு கூப்பிடணும், 2 வார்த்தை பேசணும், உட்காருங்கன்னு சொல்லணும். பகவானை நினைக்கிற நாழி வீணாக போயிடும். 1 மணி 2 மணி ஒருத்தர் பேச வந்துட்டா அந்த நாழி தொலைஞ்சு போய்டுறதோன்னு ஒரு பாராயணம் பூஜை ஜபம் பண்ணுறவாளுக்கு அது பெரிய நஷ்டம். அதனால இவனோட எதனடா உபதிரவமாக போயிடுதுன்னு நினைப்பால் சாதுக்கள். பெரிய மனுஷா வந்தால் பார்க்கறதுக்கு என்ன, யாராவது தெருவிலையும் பார்க்குறாளா, பெரிய கார் வந்து நிற்கிறது எங்காத்து வாசல்லேன்னு நினைக்க மாட்டா சாதுக்கள். சாது லட்சணமே ஏகாந்த பிரியால் தான். இந்த ராஜா இறங்கினதுமே வாசல்ல ஒரு கண்ணை மூடின்னு விட்டார். உட்காருன்னு சொல்லாமல் உட்காரக்கூடாது, மரியாதை இல்லை பெரியவா முன்னாடின்னு 2 மணி நேரம் நின்றுட்டே இருந்தான் தங்க தாம்பாலத்தை வச்சுட்டு. 2 மணி ஆனது கண்ணை திறந்தார். பாப்பா எப்போ வந்தேன்னா. அவனுக்கு ரொம்ப கோபம். கர்வி இல்லையா ராஜாங்கிறவன் க்ஷத்ரியன். நான் தேரில் இறங்கினதையும் பார்த்தேன்,
என்னை பார்த்துட்டு கண்ணை மூடினுட்டு இப்போ எப்போ வந்தேன்னு கேட்குறேளே அப்படின்னு அவனுக்கு கேட்கணும்னு வாக்கில். ஆனாலும் பெரியவாள்கிட்ட அப்படி பேசக்கூடாதுன்னு 2 மணி நேரமாக கண்ணை மூடிண்டு என்ன கண்டேன்னு கேட்டான். என்ன அர்த்தம்? நான் ஒரு ராஜா வந்து நிற்கிறேன், என்னை மதிக்காம 2 மணி நேரமாக கண்ணை மூடிண்டு நான் வந்து 2 மணி ஆறது, 2 மணியாக நீங்கள் கண்ணை மூடின்னு இருக்கேள், என்னத்தை கண்டேன்னா மத்தியார்ஜுனத்தை கண்டேன்னு சொன்னால் அவனுக்கு புரியுமா? பரமேஸ்வரனை கண்டேன், முக்தா வித்ரும ஹேம அவனை கண்டேன் நான். பரமேஸ்வரனை கண்டேன். மாமே மாமாங்காரூட கௌரி நிபிட குர்ஜபராபோக காடோபகூடம்னு சொன்னால் அவனுக்கு புரியுமா? மூலே கல்பத்ருமஸ் திருதகனக நிபம்னு சொன்னால் அவனுக்கு புரியுமா? நான் வந்து நிற்கிறேனேன்னு அர்த்தம். 2 மணியாக நான் வந்து நிற்கிற நேரத்தில் கண்ணை மூடிண்டு என்ன கண்டேன்னா அழகாக அவனுக்கு பதில் சொன்னார். அவன் கர்வத்துக்கு ஏற்ற பதிலாக யாம் இருக்க நீர் நிற்க கண்டோம். நான் பிச்சைக்காரன், மண்டை ஓடு வச்சுட்டு உட்காந்துருக்கேன், கோமனை ஆண்டி கோபுர வாசல்ல பிச்சைக்கு. அவரோட ஒரு நாய் தான் இருக்கு, பட்டினத்தாரோட ஒரு நாய் எப்பொழுதும் இருந்ததுன்னு சரித்திரம். காலடியில் அதுவும் உட்காந்துருக்கு. நான் ஒரு பிச்சைக்காரன், கோமனை ஆண்டி, நான் கால் மேலே கால் போட்டுட்டு கோபுர வாசலில் உட்காந்துருக்கேன். இந்த தேசத்தை ஆள்ற சக்கரவர்த்தி கையை கட்டிட்டு 2 மணி நேரம் என் முன்னாடி நிற்க கண்டேன். யார் கூப்பிட்டா போயேன்? நானா கூப்பிட்டேன் உடனே? நானா வந்து என்னை பார்க்கணும், தட்டு எடுத்துன்னு வா, பழங்கள்லாம் எடுத்துன்னு வான்னு நானா சொன்னேன்? உடனே அவன் வந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, நீங்கள் என்ன உங்களுடைய பொன்னடி என்னுடைய தேசத்தில் படணும், என் அரண்மனைக்கு நீங்கள் வரணும், அங்கே வந்து பாஜ பூஜை பண்ணணும்னா முடியாதுன்னுட்டா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், இந்த கால் குத்துக்கள் ஏறாதுன்னுட்டா. வாழ்நாள் முழுக்க அப்படித்தான் இருந்தா. ராஜாக்களெல்லாம் வந்து விலகிண்டு அவள்கிட்டேருந்தெல்லாம் பகவானை ஆராதிக்கிறது தான் ஜென்மலாபம்னு இருந்தால் மகான்கள்லாம். நமக்குன்னு பிறக்கிறதுலேருந்து ஒரு நிம்மதி இருக்கு. ஆத்மாவனுடைய ஸ்வரூபமே ஆனந்தந்தான். உள்ள இருக்கிற ஆத்மாவை பற்றி சொல்றேன் அப்படின்னு வேதம் ஆரம்பிக்கிற. அன்னம் பிரம்மே திவ்யஜானாதி, மனோ பிரம்மே திவ்யஜானாதி, விஜானம் பிரம்மே திவ்யஜானாதி. இப்படி ஒன்னொன்னா பிரம்மம் பிரம்மம். சாப்பிட்ற அன்னம் தான் பிரம்மம். ஏன்னா அன்னத்தினால தானே பிராணதாரணம் இருக்கு. அன்னம் பிராணம் அன்னம் அபானமாகு. அன்னத்துல தான் பிராணன் இருக்கு. அதனால அன்னம்தான் பிரம்மம்னு புரியறத முதல்ல சொன்னது வேதம். அப்புறம் அந்த அன்னத்தை சாப்பிட்டதும் தான் மனோவிருத்திகள்லாம் ஏற்படுறது. நான் இருக்கேங்கிற உணர்வு அதுதான் பிரம்மம்னது. எதை கொண்டு நீ அறியறையோ அதுதான் பிரம்மம். விஞ்ஞானம் பிரம்மேதின்னது. அப்புறம் கடைசியா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதி, ஆனந்தாத்யேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே. உலகம் முழுக்க அந்த ஆனந்தம் தான் நிறைஞ்சிருக்கு. ஆனந்தே ந ஜாதா நி ஜீவந்தி. ஆனந்தத்துல தான் எல்லாம் உண்டாயிருக்கு, ஆனந்தத்துல தான் நிலை பெற்றிருக்கு, ஆனந்தத்துல தான் ஒடுங்க போற. ஆனந்தம் பிரயம் தியபிசம்விஷம் தீதி. எல்லாம் அதுல தான் போய் அனுப்பிரவேசமா போற. எல்லாம் ஆனந்தத்திலேருந்து உண்டாயிருக்கு, ஆனந்தத்தால நிலை பெற்றிருக்கு, ஆனந்தத்திலேயே கலக்க போறது. அப்ப அந்த ஆனந்தம் தான் பிரம்மம். அந்த ஆனந்தம் யாருன்னால் நீ தான், உன்னுடைய ஸ்வரூபந்தான் அந்த ஆனந்தம். அந்த பிரம்மத்துக்கு வேற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களே. உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அடையாளம்னா அதுக்கு வந்து அதுக்கு ரூபம் கிடையாது, முகம் கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாது. அபாணி பாதோ ஜவனோ கிரகீதா பஷ்ய சக்ஷுணோத்தியகரணான்னு. காது கிடையாது, வாக்கு கிடையாது, மூக்கு கிடையாதுன்னு தான் வேதம் சொன்ன உதாரணங்கள். ஆனாலும் வேதம் போய் ஒன்று சொல்றது, ஒரு உதாரணம் சொல்றேன் உனக்கு. தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தக்ஷிணः பக்ஷः பிரமோத உத்தரः பக்ஷः ஆனந்தாத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. உலகத்துல பிரியம் பிரியம்னு சொல்றாளே எல்லாரும். யாரை பார்த்தாலும் யார்கிட்டையும் பிரியம் பிரியம்னு சொல்லிக்கிறாளே. அந்த உலகத்துல உள்ள அத்தனை பிரியத்தையும் ஒன்று திரட்டினேயானால் அதுதான் அந்த பிரம்மத்தோட சிரசு அப்படின்னு. பிரியம் பிரியம்னு சொல்றாளே, அந்த பிரியத்தோட உச்சம்தான் அதனுடைய சிரஸ். தஸ்ய பிரியமே வசிரஹாம். மோதம்னாலும் சந்தோஷம், பிரமோதம்னாலும் சந்தோஷம் தான். மோத பிரமோத ஆனந்தா.
வேதமே அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்றது. மோதோ தக்ஷிண பக்ஷः பிரமோத உத்தர பக்ஷः ஆனந்தாத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. ஆனந்தம் தான் பிரம்மம். சரீரத்தையே நான் நினைக்காதேன்னு விட்டால் ஏன்னா ஒரு நாள் அழியக்கூடியது, இருக்கிறதையும் அது ஒன்றும் நல்ல வஸ்து இல்லையே. நகம் கேசம் எதை பார்த்து சந்தோஷப்படுறது? உடம்புல மலமும் மூத்திரமும் ரத்தமும் அஸ்தியும் மாம்சமும் மஜ்ஜையும் மலமும் மூத்திரமும் நகமும் கேசமும் சீழும் மூழும் பார்த்தா ஒருத்தருக்கு நன்னா இருக்கா மாதிரி இருக்கே தவிர அந்த உடம்புலேருந்து வரதெல்லாம் மலம், நவத்வாரத்துலேருந்து மலம் தானே வெளிப்பட்டுட்டே இருக்கு. காதை குடஞ்சாலானா அருவருப்பாக இருக்கு, மூக்கை யாராவது நோண்டினா அருவருப்பாக இருக்கு, கண்ணில் பூல வழி வஞ்சதோடு நின்றுருந்தாலானா அர்த்தமாக இருக்கு, வாயில் ஊத்த பல்லோடு நின்றுருந்தாலானா பார்க்க கஷ்டமாக இருக்கு. எல்லாம் ஒரே இது இதை பார்த்து நான் சந்தோஷப்படாதேன்னு கொடுத்து உபனிஷத்து. இந்த உடம்பு நான் இல்லை, சித்த விற்த்திகளான இந்த மனோவிற்த்தியும் நான் இல்லை, அழியக்கூடியதாக இருக்குது அதுவும் நான் இல்லை. சுஷுப்தியில் அதுவும் அழிஞ்சு போய்டுறது. அழியாதது தான் ஆத்மா. நான் நன்னா தூங்கினேன், சுகமஹமஸ்வாப்சம் நகிஞ்சிதவே திஷம். அது நன்னா தூங்கினேங்கிறான். படுத்துன்றது தான் தெரியும், கார்த்தால எழுந்துன்றது தான் தெரியுங்கிறான். நீ தான் தூங்கி போயிட்டியே. அந்த சுகத்தை அனுபவிக்கிறவன் யாரு? நான் நன்னா தூங்கினேன்னு சொல்றியே, எழுந்துன்றதுக்கு அப்புறம் தூக்கத்துல தான் ஒன்று தெரியலையே. தூங்குறவர் கலெக்டருக்கு நான் கலெக்டர்னு தெரியுமா? தூங்குற ஜட்ஜுக்கு நான் தான் ஜட்ஜுன்னு தெரியுமா? ஆண்னு தெரியுமா பெண்ணுன்னு தெரியுமா? தூங்குற ஜீவனுக்கு தான் ஆனா பெண்ணான்னு தெரியுமா? ஊர் தெரியுமா? பேர் தெரியுமா? கல்யாணமானவாள் தெரியுமா? ஆகாதவர்னு தெரியுமா? ஜட்ஜா ஐஜியா கலெக்டரா ஏதாவது தெரியுமா? தூங்குறதே தெரியல. ஆனால் ஒன்று தெரிகிறது, அண்ணா தூங்கினேன்னு எழுந்துட்டப்புறம் சொல்கிறான். அப்போ யார் சாட்சியாக இருந்து அதை அனுபவிக்கிறார்? அதுதான் பிரம்மம். அந்தராத்ம திருக்கு அப்படின்னால் கோபிகைகள். நீ ஏதோ தேவகி குமாரன்னோ நந்தகோபனோட பிள்ளைன்னோ நாங்கள் வரலப்பா, யசோதா பாக்கியம்னோ வரல. உள்ளே இருந்து சர்வசாட்சியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கியே, அந்த பரமாத்மான்னு நம்பி வந்திருக்கும். நகலு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவானே அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதிருக்கு விகன சார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே சகவுதே இவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே. நீ பிரம்மாவால் பிரார்த்திக்கப்பட்டு பூபார நிவர்த்திக்காக வந்திருக்கேங்கிறது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். விகன சார்த்திதோ விஸ்வகுப்தையே. ஆனால் வந்தவர் ராமாவதாரம் மாதிரி எங்கேயாவது அரண்மனையில் பிறந்திருந்தேயானால் நாங்கள்லாம் கிட்ட வர முடியுமா? இடச்சேரியில் இருக்கிற கோபிகைகள்லாம் ஹே சகே பிரம்மம்னு சொல்லிவிட்டு சகேன்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்ன உறவு? பிரம்மத்துக்கு மேலே ஒரு பிரேம அவளுக்கு இருக்கு. பிரம்மங்கிற ஞானத்துக்கும் மேலே ஒரு பிரேமம் இருக்கு. பிரம்மம் ரொம்ப பெரியவர்னு விட்டா எட்டி தானே இருப்பாள். ஆனால் கோபிகைகள் இப்படி சொல்ற அதே கோபிகா கீதத்திலேயே ஹே திருடா, ஹே போக்கிரிப்பயலே, ஹே கிதவ யோஷிதா கஸ்தியஜென்னிஷி, ஹே திருட்டுப்பயலே அப்படின்னு கூப்பிடுறா. அந்தராத்ம இருக்குன்னு சொல்ற அதே கோபிகா கீதத்துல ஹே கிதவா அப்படின்னு கூப்பிடுறா. சகே அப்படி ரிஷபா அப்படிங்கிறார். ரிஷப தேவயம் ரக்ஷிதா முகுமா, ஏ அடங்காத காளையே அப்படின்னு கூப்பிடுறார். ரிஷபதே வயம் கிருஷ்ணா ரக்ஷிதா முகு சக உதேவான் ஹே சகே சாத்வதாம் குலே. எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தானே வந்தேன். ஆனால் எல்லாத்துக்கும் உள்ளே இருந்து சாட்சியாக இருக்கிறவன் நீன்னு நாங்கள் அறிவோம். இப்போ இங்கே எல்லாரும் பார்த்துக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் லைட்டு போட்டிருக்கா, அஸ்தமிச்சாலும் எல்லாரும் தெரியுது. நான் வீட்டுக்கு போய் ராத்திரி லைட்டெல்லாம் அணைச்சி தூக்கம் வராத படுக்கையில் கண்ணை மூடின்னு படுத்துன்னு இருந்தாலும் கண்ணை மூடினா இந்த காட்சியெல்லாம் வருது. நான் சிங்கேரி மடத்துலையும் இல்லை, லைட்டும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, இங்கே இல்லை. ஆற்றுக்கு போனால் இத்தனையும் கண்ணுக்கு தெரியறதே. பார்க்குற கண்ணும் திறந்து இருக்கல, மூடி தான் இருக்கு. கண்ணை மூடி இமேஜின் பண்ணால் எல்லாம் தெரியறது. யார் பார்க்குறாப்போ? எந்த ஜோதி இதெல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறது? ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி அப்படிங்கிறது உபனிஷத்து. எல்லா ஜோதியும் பார்க்கறதுக்கும் மூலமான ஜோதி ஒன்று உனக்குள்ளே இருக்கு. அதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னார் வடலூர் அடிகளா. பெருஞ்சோதி ஒன்று உள்ளே இருக்கு. அது அணையாத, திரி இல்லாத, எண்ணெய் இல்லாத, ஏத்துறதுக்கு
வந்து ஏத்தனை யாராவது ஏத்துவாளான்னு இல்லாதபடிக்கு எப்பொழுதும் எரிஞ்சுட்டே இருக்கிற ஜோதி அது உள்ள எரிஞ்சுட்டே இருக்கு. அந்த ஆத்மா அது பிரியத்தாலேயே ஆகியிருக்கான், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கான். அதை உணரணும், எப்பொழுதும் சாந்தியை கொள்ளணும். சாந்தி மனோதீய தான் வேதமும் திரும்ப திரும்ப அந்த ஆத்மாவை பற்றி சொல்லிவிட்டு உபனிஷத்துல தான் இது அடிக்கடி வரும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திரும்ப திரும்ப சாந்தியை கொள்ளு, சாந்தி பரபரக்காது. அது வேணும் இது வேணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அது அப்படி ஆகிடக்கூடாது இப்படி ஆகிடக்கூடாதுன்னா அசாந்தி தான். சங்கல்பம் பண்ண சங்கல்ப பிரபவான் காமானுன்னா அப்புறம் அசாந்தி தான். இப்போ என்ன இல்லை உனக்கு? உங்ககிட்ட இருக்கிறது எத்தனை பேர்கிட்ட இல்லை? எல்லாம் இருந்ததுனால எத்தனை பேருக்கு நிம்மதி இருக்கு? இப்படி எல்லாம் விவேகத்தினால ஆலோசிச்சு பகவான் நம்மளை சௌக்கியமாக தான் வச்சிருக்கார். இன்னைக்கு சௌக்கியமாக வச்ச பகவான் நாளைக்கும் வைப்பார். ஆரோக்கியம்தான் பெரிய ஐஸ்வர்யம். இப்படியெல்லாம் மனசை எப்போதும் நிம்மதிக்கான வழியிலேயே தேடிக்கணும். நம்ம கையில் தான் இருக்கு நிம்மதிங்கிற. இங்கே ராஜ்யம் இல்லை, அயோத்தியும் இல்லை, கைதட்டினா வரத்துக்கு 100 சேவகாலும் இல்லை, ராஜ சின்னங்களும் இல்லை. குடிசையில் தான் இருக்காள் சித்திரக்கூடத்தில் ஸ்ரீராமன். சீதையோட கூட மரத்தடியில் தான் பெய்கிற மழை வெயிலெல்லாம் கூட குடிசையில் உள்ள ஒழுகும். ஆனாலும் என்ன சந்தோஷமாக இருக்கார் பார்த்தீங்களா? தன் சரித்திரம் மூலமாக நமக்கு காமிக்கிறார். தன் சரித்திரம் மூலமாக நமக்கு அந்த விவேகத்தை காமிக்கிறார். சைல பிரஸ்தேஷு ரம்யேஷு பஷ்யேமான் காமஹர்ஷணானி கிண்ணராப்துந்த்வ சோபத்ரே ராம ரமமானான் மனஸ்வினஹா. பாரு சீதை சித்திரக்கூட்டத்தினுடைய அடிவாரங்களே. அங்கே கிண்ணறர்கள்லாம் ஜோடி ஜோடியாக இங்கே ரமிக்கிறார். கிண்ணராம் துவந்தோஷோ பத்ரே, ஹே பத்ரேன்னு கூப்பிடுறார். புண்ணியத்துக்கெல்லாம் இருப்பிடமானவளே நீ. ரமமானான் மனஸ்வினஹா, மனஸ்விகளான அவர்கள் கிண்ணறர்கள் காலங்கழிக்கிறாள் இங்கே சந்தோஷமாக. அவள் கட்டின்னு இருக்கிற பீதாம்பரங்கள் எல்லாம் அந்த மரக்கலையில் போட்டுவிட்டு மந்தாகினியில் ஜலக்கிரீடை பண்ணுறாள் பார்த்தியா? ஷாகாவசக்தான் கட்காம்ஸ்சே பிரவரான் எம்பராணிச்சாம். வா கையில் இடுப்பில் ஒரு கத்தி வச்சுன்னு இருப்பாலாம் உரையோட, அதெல்லாம் மரத்தில் தொங்க விட்டுருக்காலாம். ஷாகாவசக்தான் கட்காம்ஸ்சே பிரவரான் அம்பராணிச்சா பஷ்ய வித்யாதர ஸ்திரீனாம் கிரீடோபதேசான் மனோரமானே. வித்யாதர ஸ்திரீக்கள்லாம் இங்கே ஸ்நானம் பண்ணுறா. கங்கையோட பெருமை அந்யாதிருஷம். பரமேஸ்வரன் எப்போதும் தலையில் கொட்டின்னு இருக்கிற தீர்த்தம் அது. கங்காதரனாய் எப்பொழுதும் தலையில் தரிச்சுன்னு இருக்கார். விஷ்ணுவனுடைய காலலம்பின தீர்த்தம், பிரம்மா அனுஷ்டானத்துக்கு வச்சுன்னு இருக்கிற தீர்த்தம்ங்கிறது பாகவதம். தாது கமண்டலு ஜலம் ததுருக்கிரமஸ்யே அப்படிங்கிறது. பிரம்மா கமண்டலூவில் அனுஷ்டானத்துக்கு வச்சுன்னு இருக்காராம் தீர்த்தம், அதுதான் கங்கையா. விஷ்ணு பாதத்தை அலம்பின தீர்த்தமாம். பரமேஸ்வரன் தலையில் கொட்டின்னு இருக்கிற தீர்த்தமாம். தேவலோகத்தில் ஆகாச கங்கையாய் 33 கோடி தேவதைகளும் ஸ்நானம் பண்ணுற தீர்த்தமாம். அப்புறம் ஹிமாச்சலத்தில் இருக்கக்கூடிய அவதூத திகம்பராளாக இருக்கிற சித்தர்கள்லாம் ஸ்நானம் பண்ணுற தீர்த்தமாம். அப்புறம் துருவமண்டலத்திலே துருவன் ஸ்நானம் பண்ணுற தீர்த்தமாம். சப்தரிஷிகள் ஸ்நானம் பண்ணுற தீர்த்தமாம். தேவர்கள் கிண்ணறர்கள்லாம் ஸ்நானம் பண்ணி அது ஹிமாச்சலத்தில் விழுந்து நமக்கு ஹரித்வாரம் காசி பர்யந்தம் வரது, கல்கத்தா பர்யந்தம், பிரயாக பர்யந்தம், அந்த கங்கா சாகர் பர்யந்தம் அந்த கங்கை. அதோட முடியல, கீழே பாதாள லோகமும் போகிறாள் அவள். பஷ்ய வித்யாதர ஸ்திரீனான் கிரீடோபதேசான் மனோரமானே. தன பேர் ஒரு நதியை புழங்குறாளானா அது எப்பேற்பட்ட புண்ணிய நதியா இருக்கணும். அது ஜலப்பிரபாதைருத்பேதைஹி நிஷ்யந்தைஷ்ச கொச்சித் கொச்சித். ஆனால் அதுக்கு கொஞ்சமும் சலை இல்லை நமக்கு. காவேரி துலா மாசத்துல அந்த கங்காதி நதிகள்லாம் இதில் கலக்கிறாள் அப்படின்னு அக்னி புராணம் சொல்றது. சப்த மகாநதிகளும் காவேரியில் கலக்கிறாளாம். காவேரியை தவிர்த்து மிச்சம் இருக்கிற மகாநதிகள்லாம் காவேரியில் கலக்கிறாளாம். அவள்லாம் தான் வருஷம் முழுக்க தங்கிட்ட ஸ்நானம் பண்ணி விட்டுட்டு போனவாள் பாப்பத்தை, தங்கிட்ட சேர்ந்த பாப்பத்தை காவேரியில் ஸ்நானம் பண்ணி போக்கிக்கிறாள்ங்கிறது அக்னி புராண அந்தர்கதமான துலா புராணங்கிறாலே தனி புராணம் இல்லை, அக்னி புராணம் தான். அதில் ஒரு சாகை தான் இந்த துலா புராணம்ங்கிறது. அக்னி புராணத்தில் நிறைய கதைகள் சொல்லியிருக்கு. அக்னி புராணத்தில் துலா புராணத்தில் அர்ஜுனன் ஸ்ரீரங்கம் வந்தது, அர்ஜுன மண்டபம் கட்டினது, சுபத்ரா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரங்கநாதனை பூஜிச்சது, சுபத்ரை கிருஷ்ணனுடைய சகோதரி சுபத்ரை விவாகம் பண்ணிக்கணும்னு இங்கே காவேரியில் ஸ்நானம் பண்ணி ரங்கநாதனை ஆராதிச்சு மண்டபங்கள்லாம் கட்டி பிரார்த்திச்சுன்னு போனாராம். கல்யாணம் பண்ணி வைக்கிற பெருமாள் இவர்.
அர்ஜுனனுக்கே விவாகம் ரங்கநாதன் தான் பண்ணி வச்சார். அவர் பிரசாதத்தில் கிடைச்சார். சுபத்ரேன்னெல்லாம் இந்த துலா புராணத்திலே இருக்கு. சுபத்ரா கல்யாணங்கள்லாம் சாகாவசக்தான் खड्गांश्चे ஜலப்பிரபாதைருத்பேதைஹ நிஷ்யந்தைஷ்ச கொச்சித் கொச்சித். இந்த சித்திரக்கூட மலையிலேருந்து அருவிகள் சொனைகள்லாம் விழறது பார்த்தியா? பெரிய யானையோட துதிக்க மாதிரி இருக்கு பார்த்தியா விழறத்தே அது. ஸ்ரவத்பிஹி பாத்யயம் சைலஹ ஸ்ரவன்மத இவ த்விபஹா. த்விபஹான்னு பேரு யானைக்கு. 2 வாயாலையும் சாப்பிடுமா. த்விபஹான்னு பேர். மூக்காலையும் சாப்பிடும், வாயாலையும் சாப்பிடும். ஜலத்தை மூக்காலையும் குடிக்கும், ஜலத்தை மூக்கால எடுத்து துதிக்கால எடுத்து வாயிலையும் விட்டுக்கு. 2 வாய் உடையது. ஸ்ரவத்பிஹி பாத்யயம் சைலஹ ஸ்ரவன்மத இவ த்விபஹ குஹாசமீரணோ கந்தாம் நானா புஷ்ப பவான் வகன்னே கிராணதர்ப்பணமப்யேத்யே கம்னரம் ந பிரகர்ஷயேது. இந்த குகையிலேருந்து வர காத்த பாத்தியா சீதை? பல வகையான புஷ்பங்களோட வாசனையெல்லாம் கலந்து எடுத்துன்னு வருது. கிராணேந்திரியத்தை அப்படி சந்தோஷப்படுத்துற. கிராண தர்ப்பணமப்யேத்யே. தர்ப்பணம்னா திருப்தி பண்றதுன்னு அர்த்தம், பிரீத்தின்னு அர்த்தம். தர்ப்பணம் பண்றேங்கிற பதில மகாலயபக்ஷம் பிதர்களுக்கு பிரீத்தி பண்றதுன்னு அர்த்தம், திருப்தியை கொடுக்கறது. அதனாலதான் தர்ப்பணம். கிராண தர்ப்பண மப்யேத்யே. கிராணங்கிற மூக்கு இந்திரியத்தை திருப்தி பண்ணக்கூடிய வாசனைகள் அந்த குகையிலேருந்து வெளிப்படுறது பார்த்தியா? எந்த மனுஷனை தான் இது சந்தோஷப்படுத்தாது? கம்னரம் ந பிரஹர்ஷயேது யதீஹ சரதோ நேகாஸ்த்வயா சார்த்தமனிந்திதே லக்ஷ்மணேன ச வத்ஸ்யாமி நமாம் சோகா பிரதக்ஷதி. அனிந்திதே அப்படிங்கிறார். குற்றமே இல்லாதவளே சீதே, யாரும் நிந்திக்கிறா போல உள்ள எந்த தோஷமும் இல்லாதவளே அனிந்திதே. உன்னோட நான் இருக்கிற இந்த சந்தோஷம் இருக்கே, இங்கே எத்தனை வருஷம் வேணாலும் நான் கழிப்பேன். இந்த சித்திரக்கூடத்திலே, இந்த மந்தாகினி தீரத்திலே லக்ஷ்மணனோட பிரியமான லக்ஷ்மணனோடையும் மங்கள தேவதையான உன்னோடையும் ஆனந்தமா கழிப்பேன் நான். என்னை எந்த சோகமும் அண்டாது சீதே. நீங்க 2 பேரும் என்னோட கூட இருக்கிறதே இந்த சித்திரக்கூடத்திலே. யதீஹ சரதோ நேகாம் ஸ்வயா சார்த்தமனிந்திதே லக்ஷ்மணேன ச வத்ஸ்யாமி நமாம் சோகா பிரதக்ஷதி. எந்த சொத்து போன சோகம்தான் என்னை பாதிக்குமா? அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்தேங்கிற துக்கம் தான் என்னை பாதிக்குமா? பகு புஷ்பலே ரம்யே நானாத்விஜகணாயுதே விசித்திர சிகரே ஹ்யஸ்மின்னே விரதவானஸ்மி பாமினி. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் சொத்து. அதுதான் அருமை. அதுதான் கையை விட்டு போகாத இருக்கான். கையை விட்டு போகாத சொத்து அதுதான் இருக்கான். வேற ஏதாவது ஒன்றுனால சந்தோஷத்தை கடையணும் கணவன்ட்டேன்னு நினைச்சாலும் குறவு தான். வேற ஏதோ ஒரு காரணாந்தரமாய் அந்த பிரியம் இருந்தால் மனைவிக்கும் குறவு தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளே தனம் இல்லையோ, அந்த பிரேமையே மூலதனம் இல்லையோ. அதை சொல்றார் பகவான். உன்னோட இருக்கிற இந்த சந்தோஷத்துக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சீதை? அயோத்தி ராஜ்யம் வேணுமா? அங்கே இருக்கிற பவனம் வேணுமா? ராஜபவனம். எனக்கு என்ன வேணும்? ராஜபோஜனம் வேணுமா? பகுபுஷ்பலே ரம்யே நானாத்விஜகணாயுதே ஹே பாமினி. அழகானவளே, சர்வ சாமுத்திரிகா லட்சணங்களும் பொருந்தின ஹே மங்களமானவளே. பகுபுஷ்பலே, பலவிதமான புஷ்பங்களும் பழங்களும் நிறைஞ்சதானே, பல பட்சிகள் நிறைஞ்சதானே, விசித்திரமான சிகரங்களோடு உடைய இந்த விசித்திர சிகரே ஹ்யஸ்மின்னே ரதவானஸ்மி பாமினி. மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்துறது இந்த சித்திரக்கூட்டம். அனேன வனவாசேனே மயா பிராப்தம் பலத்வயம். பேச்சோட பேச்சா சொல்றார். இந்த வனவாசம் வந்ததுல சீதே எனக்கு 2 பலத்வயம், 2 கிடைச்சது. எனக்கு 2 பலன் கிடைச்சது. என்னென்னால் எங்க அப்பா வார்த்தையை கேட்டேங்கிற சந்தோஷம். பிதுஷ்சான்று நதா தர்மே. எங்க அப்பாவை பொய் சொன்னவரா இல்லாத ஆக்கினேங்கிற ஒரு பெரிய லாபம் கிடைச்சது எனக்கு. எல்லாத்துக்கு மேல பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தேனே, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. பரதஸ்ய பிரியம் ததா பிதுஷ்சான்று நதா தர்மே பரதஸ்ய பிரியம் ததா. பரதனுக்கு பிரியம் செஞ்சேன். பரதனுக்கு கொடுத்துடுன்னு சொன்னால் கைகேயம்மா தான் சொன்னாரோ, தசரதர் தான் சொன்னாரோ, எனக்கு சந்தோஷமான விஷயம் தானே. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோன்னு சொன்னார்னு அன்னைக்கு கூட சொன்னேன். கம்பர் சொன்னார்னு
பரதனுக்கு கொடுத்தது எனக்கு ஒரு சந்தோஷம், அப்பா வார்த்தையை கேட்டேங்கிறது ஒரு சந்தோஷம். இந்த 2 லாபம் எனக்கு வனவாசத்தால் கிடைச்சிது. அனேன வனவாசேனே மயா பிராப்தம் பலத்வயம் விதுஷ்சாண்டனதா தர்மே பரதஸ்ய பிரியம் ததா. இவர் இப்படி சொல்றாரா சுந்தரகாண்டத்தில் ஹனுமார்ட்டே. தாயார் சொல்றாள், ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம் ருதன்னே ராஜ்யமயாச்சதா. ஹனுமன்னே, அழுதுண்டே மூத்த பிள்ளையானே, பிரியனான பிள்ளையே எங்கள் மாமனார் கேட்டார்ரா, ராமா அந்த ராஜ்யம் உனக்குன்னு நேற்றுக்கு ஊரறிய தண்டோரா கொட்டி சொன்னேனே, நாளைக்கு பட்டாபிஷேகம்னே, அதை பரதனுக்கு கொடுத்துட்றா, உன்னை கெஞ்சி கேட்குறேன்டான்னு தசரதர் கேட்டாராம். ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம், அழுதுண்டே கேட்டாராம், ருதன்னே ராஜ்யமயாச்சதா, இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்றியாடா, பரதனுக்கு கொடுத்துட்றியான்னு கேட்டார். உடனே என் பிரபு கொடுக்கத்தான் தெரியும், அவருக்கு வாங்கிக்க தெரியா. தத்யான்ன பிரதிகிருண்ணியாதி நப்ரூயாதி கிஞ்சித பிரியம். யார் மனசும் கோணும்படி பேச தெரியா. அப்பிரியமான சொல்லே அவர் வாழ்நாளில் வந்து நான் பார்த்தது இல்லடா ஹனுமன்னே. கல்யாணமாகி அயோத்தியில் 12 வருஷம், வனவாசத்தில் 13 வருஷம், ஆக 25 வருஷத்துல அவர் ஒருத்தர் ராமன் ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணினார், ஒரு மனசு வருத்தப்படும்படி சொன்னார்னு நான் பார்த்ததில்லை. ஒருத்தர்கிட்ட கை நீட்டி ஒன்று வாங்கிட்டார்னு நான் பார்த்ததில்லை. அவர் கொடுத்ததை நிறைய பார்த்துருக்கேன்னா. இப்படியெல்லாம் சொல்றாள் தாயார் சுந்தரகாண்டத்தில். ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம், மூத்த பிள்ளையானே, ரொம்ப பெருமை தங்கினதான ராமன் பிரியமான புள்ளேட்டே தசரதர் கேட்டார், என்னுடைய சொசுரர் ருதன்னே ராஜ்யமயாச்சதா. அப்படி சொல்றாள் தாயார். அனேன வனவாசேனே மயா பிராப்தம் பலத்வயம் பிதுஷ்சாண்டனதா தர்மே பரதஸ்ய பிரியம் ததா வைதேகி ரமசே கஷ்சிதி சித்ரகூட்டே மயா சஹ பஷ்யந்தி விவிதான் பாவானி மனோபாக்காய சம்யதானி. விதேகராஜனுடைய புத்திரி அவர், அதனால வைதேகி. வைதேகி ரமசே கச்சித்து, இந்த சித்திரக்கூட்டத்தில் என்னோடையே கூட நீ இருந்தேயானால் எனக்கு என்ன குறை, மனசு வாக்கு காயம்னு மனோவாக்காய சம்யதானே. எல்லாம் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இப்படியே நம்ம வாழ்க்கை போகும்னு நான் நம்புறேங்கிறார் சுவாமி. ஆயிடுத்து வந்துவிட்டான் பரதன், வந்து கதற போகிறான், அப்பா போயிட்டாருன்னு. அப்புறம் ஒரே அழுகுதான், 5-6 சர்க்கங்கள். இப்படியே போயிடும் இப்படியே போயிடும்னு எல்லாரும் நினைக்கிறான். இன்னைக்கு பொழுது விடிஞ்சா போல நாளைக்கு விடிஞ்சா தேவையில்ல தான். எல்லாருக்கும் அப்படி நடக்கிறதா? பகவானை நம்பி இருக்கிறவாளுக்கு நடக்கிறது, நித்திய கல்யாணமாக இருக்கு அவளுக்கு. எப்பொழுதும் பகவானை ஆராதிச்சுட்டு இருக்கிறவாள் க்ஷேமமாக இருக்கா. பகவானை மறந்தவாளுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிறதோ? நடக்கிறது இல்லை. இவா மலைக்கோட்டை பெருசாக கட்டின்னு இருக்காள், மலைக்கோட்டைக்கு மேலே மனக்கோட்டை. ஆனால் நடக்கிறது என்னவோ பகவானுடைய சங்கல்பம் தான் நடக்கிறது. ஒரு நாள் சுகமாக போகிறது, ஒரு நாள் துக்கமாக போகிறது, ஒரு நாள் நஷ்டமாக போகிறது, ஒரு நாள் கஷ்டம், ஒரு நாள் வேதனை, இப்படி தான் போகிறது, ஒரு நாள் வியாதியில். இது காரணம் பகவானை மறக்கிறது தான். போதும் பகவானை நினைக்கணும், கார்த்தாலேயே சஹஸ்ரநாமம் சொல்லிவிடணும், சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்க கூட. விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா சாயரட்சு தான் சொல்லணும்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா. பிராத்த காலம்தான் விஷ்ணுவை ஆராதிக்கிற காலம், உஷக்காலம்தான் விஷ்ணுவை ஆராதிக்கிறதுக்கான காலம். சாயரக்ஷ வேலைங்கிறது பரமேஸ்வரனை ஆராதிக்கிற காலம். ஒரு கால் சாயரக்ஷ சொல்லக்கூடாதோ சஹஸ்ரநாமம்னு நினைக்க வேண்டாம், அப்போவும் சொல்லலாம், அப்படி அர்த்தம் இல்லை. கார்த்தாலேயே சொல்லணும், அதுலேயே இருக்கு. சஹஸ்ரநாமத்திலேயே விடியறதையே எப்பட்டேதி பிராத்தருத்தாயே சுச்சிஹி தத்கதமானசா சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய நாம்னாமே தத் பிரகிருதி ஏதுன்னு அதுலேயே இருக்கு. எவன் பிராத்த காலத்தில் எப்பட்டேதி பிராத்தருத்தாயே எழுந்துண்டதுமே ஸ்நானசந்தியோ அவளுக்குள்ளதானே சுத்தியோ பண்ணிண்டு சுச்சிஹி, சுச்சிஹி அப்படின்னா ஸ்நானாச்சமனாதிக தத்கதமான சஹா, பகவானிடத்தில் மனசை வச்சுட்டு படிக்கணும். ஒரு கையில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே ஒரு கையில் விஷ்ணுநாமம் சொல்லக்கூடாது, ஒரு கையில் செல்ல வச்சுட்டே சஹஸ்ரநாமம் ஆயிடுத்து வனமாலைக்கு தீசாக்கி முடிஞ்சு போயிடுத்துங்க கூட. தத்கதமான சஹா விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு அந்த நாமத்தை சொல்கிறதையே அந்த மனசு அதில் இருக்க. தத்கதமான சஹஸ்ரம் வாசுதேவஸ்யே நாம்னாமே தத் பிரகீர்த்தையேது யச பிராப்னோதி விபுலம். என்ன கிடைக்காது அந்த சஹஸ்ரநாமம்? ஒன்று போருமே. கார்தால் எழுந்துன்றதும் ஒரு 15-20 நிமிஷம் நம்ம நன்னா இருக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாமா? நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், குழந்தைகள் நன்னா இருக்கணும், மலைக்கியா இவ்வளோ ஆசை இருக்குது, ஏன் சொல்ல முடிய மாட்டேங்கிறது சஹஸ்ரநாமம்? ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம், ஒரு சஹஸ்ரநாமம், சின்ன சின்ன ஸ்தோத்திரங்களே அப்படி நித்தியானுசந்தானத்துக்கு தெரியும். எனக்கு எல்லாம் மனப்பாடமாக தெரியும், கொப்புளிப்பேன்லாம் சொன்னால் போகிறார். தெரியுங்கிறது இங்கே விஷயமே இல்லை.
உனக்கு எவ்வளோ தெரியுங்கிறது விஷயம் இல்லை, அது நித்தியம் சொல்லிட்டு இருக்கியாங்கிறத விஷயம். குவான்டிட்டி முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நித்தியம் அதை சொல்கிறியா, கார்த்தால எழுந்துட்டா உனக்கு அது இருக்கா, அந்த உணர்வு இருக்கணும். இதுதான் நம்மளை காப்பாற்றும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீ நம்பினையானால் சொல்லாமல் இருப்பியா? ஏதோ ஒரு ஹாபி தானே சொல்கிறதெல்லாம், கோயிலுக்கு போகிறது, நாமம் சொல்கிறது, சஹஸ்ரநாமம் சொல்கிறது, ஏதோ ஒரு ஆஸ்திகதை. பார்க்குக்கும் பீச்சுக்கும் ஒரு கூட்டம் போகிறதுன்னா கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு பழக்கம், நல்ல பழக்கம். ஆனால் மனசை உண்மையாக நம்பி வச்சோமானால் அதை சொல்லாமல் எப்படி இருப்போம்? சஹஸ்ரநாமத்தை அதுதான் ரட்சிக்கும்னு நம்பினோமானால் சஹஸ்ரநாமம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 92 வயசு திருவனந்தபுரத்தில் அவர் சொல்கிறார், மாமா நான் யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, நித்திய சஹஸ்ரநாமம் சொல்லின்னு இருக்கேன், இன்னும் எனக்கு என்னோட பிளட் குரூப் தெரியாது அப்படின்னா. வியாசபீடத்தில் இருந்துட்டு சொல்கிறேன்னா ஏதோ உங்களுக்காக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, சஹஸ்ரநாமத்தோட பெருமைக்காக சொல்கிறேன். எனக்கு ஒரு வியாதி வந்ததில்லை, ஒரு டெஸ்ட் எடுத்தது கிடையாது, டெஸ்ட் எடுத்தால் தானே பிளட் எடுத்து பார்க்க போகிறா, எனக்கு என்ன குரூப்புன்னே தெரியாது மாமான்னார். என்ன ஒரு ஆத்மா பார்த்தேல அப்படின்னா இருக்கணும். நிறைய காசு பணத்தையும் வச்சுட்டு நித்தியம் ஆள்பாடி செக்கப் பண்ணிக்கிறேன், அத்தை பண்ணுறேன் இத்தை பண்ணுறேன்னு இருக்குது, காசு இருக்குது வைத்தியம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதா பெருமை? இது எவ்வளவு தாரித்ரியம் இது வியாதிங்கிறது. நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே. ஏதோ ஸ்நானம் பண்ணினோம், நம்ம வஸ்திரத்தை நம்மளே கட்டிட்டோம், ஒருத்தர் கட்டி விடாமல் இன்னொருத்தர் இட்டு விட்டாதான்னு இல்லாமல் நம்மளே நெத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு பில்வமோ துளசியோ பகவானுக்கு சமர்ப்பித்தோம். ஒரு புடி சாதத்தை நம்ம கையால் எடுத்து சாப்பிட்டோம், யாராவது ஊட்டி விட வருவாளான்னு பார்த்துட்டு இருக்காம நம்மளே எடுத்து சாப்பிட்டோம். காலார நடந்து சிங்கேரி மடத்துக்கு வந்தோம், தாயார் சந்நிதிக்கு வந்தோம், நமஸ்காரம் பண்ணி காதால கதையை கேட்டோம், பகவன் நாமத்தை சொன்னோங்கிறதுக்கு மேலே வேணுமா ஒரு ஐஸ்வர்யம்? இதுக்கு மேலே என்ன வேணும் வாழ்க்கையில்? திருப்தி இல்லை நமக்கு. இல்லாததெல்லாம் நினச்சிட்டு கிடைக்காதுன்னு தெரியும், ஆனாலும் அதுலேயே பொழுதெல்லாம் போகிறது. நினச்சி 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 அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த நாளைக்கு பகவானை நினைப்போம், நல்ல ஸ்தோத்திரங்களை பகவான் நாமத்தை அலறுவோம். வைதேகி ரமசே கஷ்டித் சித்திரகூட்டே மயா சஹா பஷ்யந்தி விவிதான் பாவானே மனோவாக்காய சம்யதானே இதமே மாமிருதம் பிராகு ராஜ்ஞி ராஜரிஷயப் பரே. ஹே ராஜ்ஞி, நீனும் ராஜகுமாரி தான், நீ விதேகராஜனுடைய புத்திரி தான், ஜனக புத்திரி தான், தசரதருக்கு சக்கரவர்த்தியார் வீட்டில் வாக்கப்பட்டவள் தான் நீ. இதமேவாமிருதம் பிராகு ராஜ்ஞி ராஜரிஷயப் பரே. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் மோட்ச சாதனத்துக்காக காட்டுக்கு போகிறதுங்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் எங்கள் பூர்வீகாலாம். வனவாசம்பவார்த்தாயே பிரேத்தியமே பிரபிதாமகாம். எங்கள் பெரியவாள்லாம் மறைஞ்சவாளும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவாளும் சரி, வார்த்தகே முனிவృత్తீனாம் யோகேனாம் தே தனுத்யஜாம். ரகுவம்ச காவியத்தில் காளிதாசன் சொல்றார், சைஷவேபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷைஷினாம். டைம் டேபிள் போட்டு வாழ்க்கை நடத்துவாலாம் சூரியவம்சத்து ராஜாக்கள். சின்ன வயசுல படிப்புக்குன்னே செலவழிப்பாலாம். எவ்வளவு முடியுமோ கஷ்டத்தை படிக்கிறதே அனுபவிச்சுட்டோமானால் அப்புறம் வாழ்க்கை முழுக்க கஷ்டமே இருக்காது. சைஷவே அபியஸ்த், அப்போ சொகுசாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், பொழுதுபோக்குன்னு இருக்கணும், சினிமாவுக்கு போகணும்னு நினச்சானால் வாழ்க்கை முழுக்க அப்புறம் யார்கிட்டையாவது கீழே இருக்க வேண்டியது தான், பராதீனம்தான். சைஷவே அபியஸ்த வித்யானாம், சின்ன வயசுல நன்னா படிப்பாலாம். யௌவனம் வந்ததும் விஷயங்களை நன்னா அனுபவிப்பாலாம். யௌவனே விஷயிஷினாம், புள்ள தலை எடுத்துட்டானா அவங்க கையில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு வனவாசம் போயிடுவாலாம் முனிவృத்தியை கொண்டு. வார்த்தகே முனிவృத்தீனாம், ஒத்தர் கூட வியாதியில் படுத்துண்டு ஜெனரல் ஆஸ்பத்திரியில் 6 மாதம் கிடந்தால், 1 வருஷம் கிடந்தால் போயிடுவாளான்னு பந்துக்கள்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தால்னு ஒருத்தர் கிடையாதான் சூரிய வம்சத்தில். யோகேனாம் தே தனுத்யஜாம், யோகத்தினால தான் உயிரை விடுவாளாம். கண்ணை மூடிண்டு இதோ போறேன்னு சொல்லிட்டு போகிறது யோகம். இதோ நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மறைஞ்சுடுவேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் பெரியவா, எங்கள் முத்தண்ணாவாள் அப்படின்னு 4 தலைமுறை முன்னாடி இருந்த மகான். ஏகாதசி அன்னைக்கு சன்னியாசம் வாங்கிட்டு துவாதசி அன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு இதோ மறைய போகிறேன்னு சொல்லி தானே குழி இந்த இடத்துல எனக்கு சமாதி வைக்கணும்னு இடத்த பண்ண சொல்லி பந்துக்கள்லாம் நடுங்கினால் இப்படி சொல்கிறாரேன்னு. என்ன நன்னா கைகாலெலாம் நன்னா இருக்கு, நாடி பார்க்குறார் வைத்தியர், நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறார் 10 வருஷத்துக்கு கவலை இல்லை நாடிக்குங்கிறார். அவர் சொல்கிறார் 4 மத்தியானம் 1 மணிக்குங்கிறார் சன்னியாசம் வாங்கிட்டு.
63 வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். 16வது வயசுல யாகம் பண்ணி சோமயாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் ஆரம்பித்த பெரியவா அனந்தராம தீட்சிதரோட பிரைத்தாமகம். இன்னைக்கு சேங்காலபுரத்தில் அவளுடைய சமாதி இருக்குது, முத்தன்னாவால்னு பேர். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு போயிடுவேன்னு சொல்லி பந்துக்கள் எல்லாம் கூப்பிட்டு யாரும் அழக்கூடாது, சந்தோஷமாக வந்து சன்னியாசி மறைஞ்சா அழக்கூடாது. சன்னியாசி மறைஞ்சாரானா கண்ணில் ஜலம் வரக்கூடாது. ஏன்னா பிரம்மத்தோட கலக்கிற அளவா அத்த பிரம்ம சமஸ்ருதே இகைவ அமிர்தமஸ்ருதேன்னு பகவானோட கலந்தால் அது ஒரு கல்யாணம்னா அது கல்யாணத்தில் போய் அழுவாலோ. இப்போ ஆனால் எல்லாரும் அழறாள் கல்யாணத்துலாம் அழக்கூடாது, அழற கல்யாணம் வேற. அதுபோல் சன்னியாசி மறைஞ்சா அழக்கூடாது. எல்லா பந்துக்களையும் கூப்பிட்டு உபனிஷத்து பாராயணம் பண்ண சொல்லி குழந்தைகளெல்லாம் ராமநாமன் ஜபிக்க சொல்லிவிட்டு மத்தியானம் 1 மணிக்கு அந்த குழியில் தானே இறங்கினாலாம் சிரசு அந்த சஹசிராரம் வளர்ந்து தேஜஸ் கிளம்பி போச்சான். சன்னியாசம் சித்தி ஆகிட்டா. இன்றைக்கும் பிரகாசிக்கிறார் சேங்காலிபுரத்தில் இந்த பெரியவா. 63 வயசும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அவர் காலடி மண் எடுத்து போய் இடுவாலாம், மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடுமா. அப்படி ஒரு தபஸ்வியாய் கார்த்தால எழுந்துக்கிறதையே தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லிட்டு தான் எழுந்திருப்பாலாம். ஸ்நானத்துக்கு போயிட்டு வர காலங்களில் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு அவர் தூங்கி பார்த்தது இல்லையா சூரியன். சூரியனை போல பிரதிசூரியனாய் தேஜோமயானாய் இருந்தாராம். எப்பொழுதும் நெத்தியில விபூதி, கழுத்துல ருத்ராட்சம். திரிபுன்றே பசித விராஜித பாலம் தினகர சந்நிப தேஜோஜாலம் பாவன ருத்ராட்சோஜ்வலமாலம் பவித்ர யசசம் பாண்டுரச்சேலம் வந்தே ஸ்ரீ. இன்னைக்கு சன்னியஸ்த மகாலயம், சன்னியாசிகளெல்லாம் நினைக்க வேண்டிய தினம் இன்னைக்கு. வந்தே ஸ்ரீ குருராஜம் வேதவே சகல வேத வேதாந்த நிதானம் சதா கலித பரமாத்ம தியானம் சர்வபூத சமபாவ ஞானம் சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம் திரிபுன்றே பசித விராஜித பாலம். விபூதி இட்டுக்கிறவாள் விபூதி தான் இட்டுக்கணும், மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது. திருமண் போட்டுக்கிறவாள்னா திருமண் தான் போட்டுக்கணும். ஒரு கால் இட்டுக்க நேர்ந்தது திருமண் மேலே யாராவது விபூதி கொண்டு கொடுத்தா காசி விஸ்வநாத பிரசாதம் கொண்டு கொடுக்குறாளானா திருமண்ணுக்கு மேலே இட்டுக்கக்கூடாது. இங்கே சம்ஸ்காரம் உடையவாளை கவனிச்சு எல்லாம் தெரியும், கீழே இட்டுப்பாள் அழகா. இப்போ நானும் கோபிச்சந்திரன் இட்டுன்னு இருக்கேன், ஆனால் விபூதியில் படாமல் தான் இருக்கா. ஏன்னா நம்மளுடைய புன்றம் எதுவோ அதுதான் மேலே இருக்கா. இது கிருஷ்ண பக்திக்கு உத்தீபனம், அதனால கோபிச்சந்திரமும் இட்டுக்கிறது. சந்தனம் கொடுத்தாலும் இட்டு கேட்க, குருவாயூர்லேயே கலபம் கொடுக்குறாளானா விபூதி தான் இட்டுப்பேன்னு சொல்ல முடியுமா? மத்துவ மட்டத்துக்கு போனோமானால் அங்கே கறி போட்டு கொடுத்தாலானால் அதுவும் பிரசாதம் தான் எடுத்துக்க வேண்டியது தான். அம்பாளுடைய கோயிலுக்கு போனோம் குங்குமம் கொடுத்தாலானா எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் விபூதி தான் பிரதானமாக இருக்கணும்னு நெத்தியில். அதை அனுசரித்து தான் பாக்கி புன்றங்கள் இருக்கணும். திரிபுன்றே பசித விராஜித பாலம். அப்பா விபூதி இட்டுக்கிறது, புள்ள திருமண் போட்டுக்கிறது, பேரன் கோபி இட்டுக்கிறதுன்னா அப்புறம் குலாச்சாரம்னா என்னன்னே மறந்து போயிடும். அப்புறம் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டாலானால் அப்புறம் குலதர்மம் எதுங்கிறதே போயிடும். நம்ம பெரியவாள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை யாமிருத்திம் வர்த்தசே தாத்தா யாஞ்சன பிரபிதாமஹா. இதே ராமன் சொல்ல போறார். மேலே பரதனை பார்த்து அப்பா தாத்தா என்ன பண்ணிட்டு வந்தாலும் அதை பண்ணணும்டா பரத. திரிபுன்றே பசித விராஜித பாலம் தினகர சந்நிப தேஜோஜாலம். கோவிந்தபுரத்திலேயே போதேந்திராள் படங்கள்ல சில பேர் கோபி இட்டு விடுறார். போதேந்திராளுக்கு இல்லை ஊர்துவபுன்றம் இட்டு விடுறார். கீர்த்தனையிலையும் ஊர்துவபுன்றாங்கித பாலம் அபாபம் பஜரே மானச போதேந்திரம்னு கீர்த்தனை பாடுறா. ஒரு கேள்வி மனசுல, கீர்த்தனை நன்னா இருக்கு, போதேந்திரால் சந்தோஷம். ஆனால் காமகோட்டி பீடத்தில் அப்படி சிஷ்டாச்சாரத்தை மாற்றுவாளோ? அந்த பீடாதிபதிகள் ஒரு பரம்பரை, ஆச்சாரியால் பரம்பரைன்னு வரதே, விபூதி ருத்ராட்சத்தை மாற்றிட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணுவாளோ? பிரசாதம்னு அவரும் இட்டுன்னு இருப்பார், ஆனால் விபூதி தான் பிரதானமாக இருக்கு.
ஊர்துபுன்றாங்கித பாலம்னு பாடுறதுக்கு வேணா நன்னா இருக்கும், மனசு உருக்கமா இருக்குமே தவிர காமகோட்டி பீடத்தில் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படி ஒரு இருந்தாலானால் ஜெகத்குருவா இருந்து நமக்கு வழி காட்டுறவாள் எப்படி இருப்பாளவா? நம்மளே நம்மளை கேட்டுக்கலாம் கேள்வியே. சிஷ்டாச்சாரம்னு ஒன்று பரம்பரையா பழக்கம் இருந்ததானால் அதில் தான் இருப்பாள். எங்கள் முத்தண்ணாவால் ராத்திரி 12 மணிக்கு ஜலஸ்பர்சத்துக்கு வந்தாலும் நெத்தி நிறைய விபூதியோட இருப்பாளாம். விபூதி இல்லாத பாழ் நெத்தியா இருந்ததே கிடையாது. நீரில்லா நெத்தி பாழ் அப்படிங்கிறாள். அவ்வளோ நெத்தியில விபூதி இல்லாத ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. சுண்ணாம்படிக்கிற மாதிரி கோவிலுக்கு அப்படியும் எடுக்கக்கூடாது விபூதியை. திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம், இந்த மந்திரத்தை சொல்லி தான் விபூதி இட்டுக்க. பிருஹத் சாமக்ஷத்திரபிருத் இத்தியாதி மந்திரங்களை சொல்லி தான் இட்டுக்கணும் விபூதியை. கோபிச்சந்தனமாக இருந்தாலானா கோபிச்சந்தனத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு. துவாதசநாம ஸ்தோத்திரம்னு மத்வாச்சாரியாலாம் பண்ணியிருக்கா. கோபிச்சந்தனம் இட்டுக்கிறதுக்குன்னே உள்ள நியமங்கள்லாம் இருக்கு. தமிழ் தெரிஞ்ச ஆனால் திருநீர் பதிகம் பாடிண்டாது இட்டுக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதேன்னா மந்திரமாவது நீரு வானவர் மேவது நீரு சொல்லிட்டு திரிபுன்ற பசித விராஜித பாலம் தினகர சந்நிப தேஜோஜாலம், சூரியனை போல இருப்பாலாம். தன் சுதர்மத்தினாலேயே வந்த தேஜஸ். கழுத்துல எப்போது ருத்ராட்ச மாலை. பாவன ருத்ராட்சோஜ்வலமாலம், பவித்திரமான கீர்த்தி உடையவார். மென்மையான வேஷ்டி கட்டின்னு இருப்பார். அழுக்கே படாதான் அவர் வேஷ்டியில. பவித்ர யசசம் பாண்டுரச்சேலம் வந்தே ஸ்ரீ குருராஜம். இப்படி இருந்தால் அந்த மகான் ஏகாதசி அன்னைக்கு சன்னியாசம் வாங்கிட்டு கணு எங்கள் பாட்டிக்கும் அதே ஊர் தானா. சகோதரநாத்தில் போய் கணு வச்சுட்டு வரேன்னு பேர்கால் கார்த்தாலே அக்னிஹோத்திரம் முடிஞ்சதும் திரும்பி வந்தால் திண்ணையில் உட்காந்துருக்கார். என்னமோ சந்தேகம் பாட்டிக்கு. நமஸ்காரம் பண்ணி என்னென்னால் பரிசோச்சாரணம் பண்ணிட்டேன்னாரான். சன்னியாச மந்திரத்தை சொல்லிவிட்டேன். அக்னிஹோத்திரம் கார்த்தால ஆயிடுத்து. அன்னைக்கு உள்பட அக்னிஹோத்திரமா சன்னியாசம் வாங்கிக்கிற அன்னைக்கு உள்பட கார்த்தால அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு பரிசோச்சாரணம் பண்ணிவிட்டேன்னாலாம். உடனே அழல்லையாம் பாட்டி. மகா விவேகியாம் அவள். நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னாலாம், எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் வரும்னே. குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது நல்லது சொல்லிட்டு போகும். உங்கள் வாக்கால் நீங்கள் நல்லது சொல்லணும்னு சொல்ல கீதையிலேருந்து ஒரு அரை ஸ்லோகம் சொன்னாராம். நகி கல்யாணகிருத் கஷ்டிதி துர்கதிம் தாத்த கச்சதி. அர்ஜுனா, நல்லது பண்ணுறவன்னு ஒரு நாளும் வீணாக போக மாட்டான்னு ஒரு வார்த்தை. நல்ல காரியத்திலேயே இருக்க சொல்லு, குழந்தையிலே க்ஷேமமாக இருப்பாள் அப்படின்னு அந்த பெரியவாள் சொல்லிட்டு நாளைக்கு மத்தியானம் சித்தியா போகிறேன்னு சொல்லி சித்தியானார் அந்த மகாபுருஷால். பேர்பட்ட மகான்கள்லாம் நடமாடின தேசம் இந்த தேசம். பேர்பட்ட மகாபுருஷாலாம் நடமாடின தேசம். வைதேகி ரமசே கச்சித் சித்திரகூட்டே மயா சஹ பஷ்யந்தி விவிதான் பாவான் மனோவாக்காய சம்யதானே. மனசுனாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் சீதே நம்ம சந்தோஷமாக இருக்கேன், நம்ம சந்தோஷமாகவே இருப்போம்னு நான் நம்புகிறேன். இப்படியே சித்திரக்கூட்டம் வாசம் பண்ணுவோன்னு நம்புகிறேங்கிறார். இன்னும் கொஞ்சம் நாழி தான் இந்த வரப்போகிறார் பரதன். அதுக்காக சொன்னேன். இன்னைக்கு பொழுது போச்சா, நல்ல பொழுதா, அதுக்கு ஒரு நமஸ்காரம். பகவான் கார்த்தால எழுந்துக்கிறதே ஒரு நமஸ்காரம். நல்ல செய்தியே வரணும் இன்னைக்குன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணுறது. ராத்திரி படுத்துக்கிறதே ஒரு கிருத்தஜதா நிவேதனம் பகவானுக்கு. நீ பொழுது ஏதாவது செய்தி கொண்டு வராமல் நல்ல பொழுதாக போச்சு. முந்தி இல்லாமல் யாராவது லெட்டர் கொண்டு வரணும், தந்தி அடிக்கணும். இப்போல்லாம் கையிலேயே இருக்குது ஆபத்து. ஒரு மெசேஜை தட்டி விட்டா ஆச்சு. நம்மளோ நோண்டிகிட்டே இருக்குமா, சும்மா சும்மா எடுத்து பார்த்தானா முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபோன் வந்தது, அப்படியே பிறண்டு போயிடும் குடும்பம், கதிகலங்கி போயிடும். அப்படியெல்லாம் இல்லாத இன்னைக்கு பொழுது போச்சா, அதுக்கு ஒரு கிருத்தஜ்ஞம் பகவானுக்கு. நாளைக்கு இதே போல் இருக்கட்டும்பான்னு ஒரு பிரார்த்தனையோடு பகவானை அன்னி பொழுது முடிக்க. அன்றாடம் பகவானை நினைக்கணும். ராத்திரி படுத்துட்டா ஹரே கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லிட்டு படுத்துக்கலாம். கார்த்தால எழுந்துக்கிறதையே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எழுந்துக்கலாம். காபி கொண்டா டீ கொண்டான்னு முதல்ல எடுத்ததுமே அதை சொல்லக்கூடாது. பொழுது விடியறதையே கஜேந்திர வரதான்னு சொல்லணும். இல்லை ஹரே ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லி எழுந்துக்கிறது. இது என்ன யாகமா யோகமா, கஷ்டமாக இதை செய்யறது?
கடைசியாக ராத்திரி படுத்துக்கிறதே ஸ்ரீகிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தை, நம்ம பேசின அன்றாட வார்த்தையில் கடைசி வார்த்தை ஸ்ரீகிருஷ்ணாய நமஹான்னு சொல்லிட்டு படுத்துக்கிறது. கார்த்தால எழுந்திருந்ததை முழிச்சுண்டோமானால் முதல் வார்த்தை வாயை திறந்து ஹரே ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எழுந்து, ராமான்னு சொல்லி எழுந்துக்க. இதையாவது ஒரு பழக்கம் நாள் முழுக்க. அப்புறம் என்ன பண்ணுறோங்கிறது இருக்கட்டும். ராத்திரி படுத்துக்கிறதையும் கார்த்தால எழுந்துக்கிறதையும் பகவன் ஸ்மரணத்தோடு எழுந்துக்க. இருந்தால் அந்த பொழுது முழுக்க நல்ல பொழுதா. எங்கள் அப்பா சொல்லுவார், ராத்திரி படுத்துக்கிறதே 2 நமஸ்காரம் பகவானுக்கு பண்ணிட்டு படுத்துக்கணும்பா. என்னென்னால் இன்னி பொழுது நல்ல பொழுதா போக்கினதுக்காக ஒரு நமஸ்காரம் பகவானுக்கு, இன்னொரு நமஸ்காரம் எதற்குன்னால் படுத்துண்டவன் எழுந்துண்டாதானே நிச்சயம். எத்தனையோ பேர் படுத்துக்கிறதையே படுத்துகையிலேயே உயிர் போயிடுறது, மறைஞ்சு விட்டா. நாளைக்கு எழுந்துட்டேன்னா இன்னொரு நமஸ்காரம் பண்ணுறேன் பிரபோ, இல்லைன்னா இதையே என் கடைசி நமஸ்காரம் வாழ்நாள்லேன்னு வச்சுக்கோன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணணுமா. 2 நமஸ்காரம் பண்ணணும் பாரு எங்கள் அப்பா. ராத்திரியில் ஒரு நமஸ்காரம், இன்னி பொழுது நல்ல பொழுதா ஆனத்துக்கு கிருதஜதைக்கு ஒரு நமஸ்காரம், நாளைக்கு எழுந்துட்டேனா இன்னொரு நமஸ்காரம் பண்ணுறேன் உனக்கு, இல்லைன்னா என் வாழ்நாளில் நான் பண்ணுற கடைசி நமஸ்காரமாக இதை வச்சுக்கோன்னு ஒரு நமஸ்காரம் பகவானுக்கு பண்ணிட்டு படுத்துக்க. பகவத் ஸ்மரணத்தோடையே இருக்கணும் எப்போது இருந்தோமானால். அப்போ தான் அந்த நிம்மதி இருக்கும் மனசுலே, சந்தோஷம். சாந்தமுலேகா சௌக்கியமுலேதோ அப்படின்னார் தியாகராஜ சுவாமிகள். மனசில் சாந்தி இல்லைன்னா சௌக்கியம் கிடையாது. சாந்தி பகவான் நினைக்காலொழிய வரார். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலொழிய மனசுக்கு சாந்தி ஏது? வைதேகி ரமசே கஷ்டித் சித்திரகூடே மயா சஹா பஷ்யந்தி விவிதான் பாவானே மனோவாக்காய சம்யதானே இதமேவாமிருதம் பிராஹுராஜ்ஞி ராஜரிஷயः பரே வனவாசம் பவார்த்தாயே பிரேத்யமே பிரபிதாமஹாः शिलाः शैलस्य शोभन्ते विशालाः शतशोभिताः बहुला बहुलैर्वर्णैः நீலபீதசிதாருணைः. இந்த சித்திரக்கூட்ட மலைகளை பார்த்தியா? அதில் உள்ள கற்கள் எல்லாம் பார்த்தியா? நூற்றுக்கணக்கான கற்கள் பல வர்ணங்களாக இருக்கு. சதசோபிதா பகுலா பகுலைர்வர்ணைஹி, பல வர்ணங்கள்ல இருக்கு. நீலம்னா கருப்புன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் நீலேன்னா கருப்பு வர்ணம் தான். கருப்பும் நீளமும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. நீலம் பச்சை கருப்பு எல்லாம் ஒரே வர்ணம் தான். பகுலா பகுலைர்வர்ணைஹி நீலபீத சிதாருணைஹி, கருமையா இருக்கு சில கற்கள், பீதம் பொன்னரமா இருக்கு சில கற்கள், சிதம் வெள்ளையா இருக்கு சில கற்கள், அருணைஹி செவந்ததா இருக்கு சில கற்கள். பகுலா பகுலைர்வர்ணைஹி நீலபீத சிதாருணைஹி நிஷிபாந்தியச்சலேந்திரஸ்யே ஹுதாசன சிகாயிவா. அஸ்தமிச்சா பலவிதமான பூச்சிகள், பலவிதமான ஔஷதங்கள், அந்த மின்மின பூச்சியும்பாலே அதுபோல உயர்ந்த ஓஷதிகள்லாம் மினுமினுக்கிறது பார்த்தியா சித்திரக்கூட்டத்தில். நிஷிபாத்தியச்சலேந்திரஸ்யே ஹுதாசன சிகாயிவே, அக்னியை மூட்டினால் வர ஜுவால போலே ஓஷத்யா ஸ்வப்பிரபாலக்ஷ்மியா பிராஜமானாக சஹசிரஷா. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஓஷதிகள் இங்கே இருக்கு இந்த மந்தாகினி கரையில் பார்த்தியா. பொதுவாகவே பல ஓஷதிகளோட ரசமும் கலந்து தான் வருதான் கங்கா ஜலம். அதனால தான் ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கும் பாட்னா மாதிரி நகரங்களோட சாக்கடையெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமும், காசி சாக்கடையெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமும் அந்த கங்கா ஜலத்தை எடுத்து லேபில் டெஸ்ட் பண்ணுறா. உலகத்திலேயே இல்லாத 300 விதமான நல்ல பாக்டீரியாஸ் கங்கா ஜலத்தில் இருக்கான். இவ்வளோ ஒரு சாக்கடை கலந்ததுக்கு அப்புறம் 1500-2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுறாள் கங்கை. ஏதோ ஹிமாச்சலத்தில் எடுத்த கங்கா ஜலம் தான் இல்லை, காசியில் போய் கலக்கிற கங்கையில் போய் கல்கத்தா சாகரில் சமுத்திரத்தில் கலக்க போகிற கங்கையிலேருந்து ஜலம் எடுத்தாலும் அந்த நல்ல பாக்டீரியா கங்கையில் உண்டி தான் இருக்கான். 300 பாக்டீரியாஸ் இருக்கான், நல்ல பாக்டீரியாக்கள், அபூர்வமானதெல்லாம் இருக்கான். ஹிமாச்சலத்தில் கலந்து வருதான், அதெல்லாம் ஔஷதிகள்லாம் கலந்து வருதான் அந்த கங்கையில். அதனால தான் ஔஷதம் ஜாஹ்னவீதோயம். மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அடிக்கடி போய் கங்கா ஸ்நானம் பண்ணினானா. வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, நாராயணனுக்கு மேலே வைத்தியம் இல்லை, கங்கா ஜலத்துக்கு மேலே மருந்து இல்லை. பித்வேவ வசுதாம்பாதி சித்திரகூட்டா சமுத்திதா சித்திரகூட்டஸ்ய கூட்டோசு திருஷ்யத்தே சர்வத சுபா. இந்த சித்திரகூட்ட பர்வதம் பூமியை பிளந்துண்டு வெளியில் வந்திருக்கு. பித்யதே வசுதாம்பாதி சித்திரகூட்ட சமுத்திதா, பூமியை பிளந்து ஒரு விருட்சம் போல மேலே எழும்பி வந்து நிற்கிறது இந்த மலை.
இந்த மேடு எல்லா பக்கங்கள்லையும் அழகா இருக்கு. சித்திரகூட்டஸ்ய கூட்டோசௌ, கூட்டம்னா மேடு, அன்ன கூட்டம்ங்கிற பார்த்தீங்களா, சித்திரமான கூட்டம், அதனாலதான் சித்திரகூட்டம், அழகான கூட்டம். அது பூமியை பிளந்துன்னு மேலே வந்திருக்கு. சித்திரகூட்டஸ்ய கூட்டோசௌ திருஷ்யத்தே சர்வத சுபா, எல்லா பக்கங்கள்லையும் சுபமா இருக்கு. அவசியம் சித்திரகூடம் பார்த்துட்டு வரணும். காசிலேருந்து ரொம்ப கிட்டக்க தான் இருக்கு. அயோத்தி இப்போ போகணும்னு ஒரு வேகம் எல்லாருக்குமே இருக்கும். போனால் அவசியம் சித்திரகூடமும் பார்க்கணும். பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். மதுரா, பிருந்தாவனம், அயோத்தி, சித்திரகூடம் எல்லாமே உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. காசி என்னென்ன உயர்வான இடங்கள் சொல்கிறோமோ அதனால தான் உயர்ந்த பிரதேசம் அது, உத்தம பிரதேசம் அது உத்தரப்பிரதேசம். அது சித்திரகூடஸ்ய கூட்டோசு திருஷ்யதே சர்வத சுபாம் குஷ்ட புன்னாகஸ்தகரே பூர்ஜபத்ரோத்தரச்சதானே காமினாம் ஸ்வஸ்தரான் பஷ்யே குஷேஷய தலாயுதானே. கீழானல்லி, புன்னே, ஸ்தகர புஷ்பங்கள், பூர்ஜர மரப்பட்டைகள் இதெல்லாம் விளங்குறது இந்த சித்திரகூட்டத்தில். மிருதிதாஷ்சாபவித்தாஷ்சே திருஷ்யந்தே கமலஸ்ரஜான் காமிபிஹி வனிதே பஷ்யே பலானி விவிதானி ச. சித்தர்கள், கிண்ணறர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள் இவாள்லாம் பத்னிகளோட கூட அவர்களுடைய மனைவிகளோட கூட கிரீடையெல்லாம் பண்ணிவிட்டு அவள் போட்டுருந்த மாலையெல்லாம் கசங்கி கீழே போட்டிருக்கா. கசக்கி அதெல்லாம் கீழே கிடக்கு பாரு. அவள் சாப்பிட்ட பழங்கள்லாம் இருக்கு பாரு. காமிபிஹி வனிதே பஷ்யே பலானி விவிதானி ச வஸ்வோகசாராம் லலினீம் அதீத்யீவோத்தரான் குருனே பர்வதச்சித்திரகூட்டோசு பகுமூல பலோதகா. இந்த சித்திரகூட பர்வதம் குபேரப்பட்டினம் போல பிரகாசிக்கிறது. சீதே இந்திரப்பட்டினம் போல பிரகாசிக்கிறது. உத்தரகுருன்னு ஒரு பாகம், இமாச்சலத்துக்கு வடவண்ட பாகம். அங்கே இல்லாத ஐஸ்வர்யம் கிடையாதான். அந்த ஐஸ்வர்யங்களால் நிறைஞ்சிருக்கா போல இந்த சித்திரக்கூட்டம் பிரகாசிக்கிறது. எல்லா விதமான புஷ்பங்களும் பழங்களும் கிழங்குகளும் நிறைஞ்சதாக இருக்கு. மூலம்னா கிழங்கு, பழங்கள்னா பழங்கள். பகுமூ புஷ்ப பலோதகா, பகுமூல பலோதகா. இந்த சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகம். இமம் து காலம் மணிதே விஜிஹ்வகாம் ஸ்வயாச்ச சீதே சஹலக்ஷ்மணேன ச ரதிம் பிரபத்ஸ்யே குலதர்மவர்தினீம் சதாம் பதிஸ்வைர் நியமைஹி பரைஸ்திதா. மணிதே, மணிதேன்னா என்னுடைய மனைவியே, அழகானவளே. இமம் து காலம் வனிதே விஜிஹ்வகா ஸ்வயாச்ச சீதே. இங்கேயே வசிச்சுன்னு இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இயல்பாகவே எனக்குன்னு சில அனுஷ்டானங்கள் உண்டு. எனக்குன்னு சில அனுஷ்டானங்கள் உண்டு. ஸ்வைர் நியமைஹி பரைஹி, எனக்குன்னு சில அனுஷ்டானங்கள் உண்டு. எங்கள் பெரியவாள் பண்ணிட்டு வந்த அனுஷ்டானத்துலேயே எனக்கு ஒரு தனியான ரத்தி உண்டு. அவள் என்ன பண்ணினால்னு பார்த்து பார்த்து பண்ணுறதுலேயே எனக்கு ஒரு ரத்தி உண்டு. இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு இந்த சித்திரக்கூட்டம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. சீதை நீனும் அதுக்கு அனுகூலம், லக்ஷ்மணனும் எனக்கு அனுகூலம். இமம் து காலம் வனிதே விஜிஹ்வகாம் ஸ்வயாச்ச சீதே சஹலக்ஷ்மணே நச்சான். அன்போடு இருக்கிற எங்கிட்ட ஒரு அன்பு உள்ள நிலையான அன்புடைய லக்ஷ்மணன். ஸ்திதஹாத்து, என்னோட அன்பு அப்படி ஒரு அன்புடைய லக்ஷ்மணன். நீனும் அதுபோல் அன்பு வச்சவளாக இருக்கே. நான் குலதர்மத்தை யதோக்தமாக இங்கே ஸ்நானங்கள் பண்ணி காயத்ரி மகாமந்திரங்களை ஜபிச்சுண்டு சித்திரக்கூட்டத்தில் மகா தபஸ்வியாக சந்தோஷமாக விளங்குறேன் அப்படின்னு சுவாமி சொன்ன அழகான இடம். 3 காலம் ஸ்நானம் பண்ணி சந்தியானுஷ்டானங்கள்லாம் பண்ணாங்கிறா. அடுத்த அத்தியாயத்தில் சீதையோட மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணினா. அந்த மந்தாகினி நதியோட மகாத்மியத்தை, கங்கையோட மகாத்மியத்தை நாளைக்கு கேட்போம். அடுத்த சர்க்கம் கங்கையோட மகாத்மியத்தை சொல்கிறார். அர்தயஞ்ச் அதர்ஷயன்னி சுபஜலாம் ரம்யாம் மந்தாகினீம் நதீம். மந்தாகினிங்கிறது கங்கை தான், கங்கையோட ஒரு பாகம்தான். சித்திரக்கூட்டத்தை இது பரியந்தம் வர்ணிச்சார். அடுத்தது மந்தாகினியில் இறங்கி ஸ்நானம் பண்ணலாம் வாசித்தேன்னு சொல்லி புண்ணிய நதிகளில் அடிக்கடி போய் ஸ்நானம் பண்ணணும். பண்ணினோமானால் மனசில் இருக்கிற பீதி எல்லாம் போயிடும், சந்தேகங்கள்லாம் போயிடும். இப்போ விளக்கேற்றுறதுலேருந்து சந்தேகமாக இருக்குது பார்த்தீங்களா, கிழக்க பார்க்க ஏற்றணுமா வடக்க பார்க்க ஏற்றணுமா, நல்லெண்ணெய் போட்டு ஏற்றணுமா இல்லை 5 எண்ணெய்ங்கிறாலே அதெல்லாம் போட்டு ஏற்றணுமா, உங்கள் பாட்டி எதை போட்டு ஏற்றினாலும் கொல்பாட்டி எதை போட்டு ஏற்றினாலும்
பல எண்ணெய்களை கலந்து பண்ணுறதெல்லாம் ஆபிச்சார பிரயோகத்தில் தான் சொல்லியிருக்கு. ஆதர்வணிக கல்பத்தில் தான் இருக்குது. எதில் இருக்குது என்ன இருக்குன்னே தெரியாத கண்ணாம்னான்னு பண்ணிட்டு இருக்கா. கச்சா பிச்சான்னு எலுமிச்சம்பழம் மூடியில் தீபத்தை ஏற்றுறது இதெல்லாம் ஆபிச்சார பிரயோகத்தில் தான் சொல்லப்படுறது. நமக்கு இல்லை, மாமாச்சாரத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. நம்ம பாட்டி நல்ல ஆடின எள்ளு எண்ணெயில் தான் நல்லெண்ணெயில் தான் தீபம் போட்டாள். ஒரு முட்டை எண்ணெய் எடுத்துன்னு போய் கோவில்லையும் அதை தான் கொடுத்தாள். அப்பா தாத்தா கொள் தாத்தா என்ன பண்ணியிருந்தாலோ அதுதான் புருஷாளுக்கு தர்மம். அம்மா மாமியார் பாட்டி என்ன பண்ணிட்டு வந்தாலும் அதுதான் ஸ்திரீக்களுக்கு தர்மம். அதை பண்ணினா போகிறோம். அது என்ன உண்டோ அதை பண்ணினா போகிறோம். அதுக்குள்ளே பலன் கிடைச்சா போகிறோம். அவளுக்கு இருந்த நிம்மதி நமக்கு கிடைச்சா போகிறோம். அந்த ஒரு தீர்மானத்துக்கு முதல்ல வரணும். புதுசாக பண்ணுறேன்னு ஆரம்பித்து புதுசாக பண்ணுறேன்னு அதுக்காக தலைகீழ நடக்க முடியுமா? சாத்தை எடுத்து மூக்கில் போட்டுக்க முடியுமா? இதுவும் ஓட்டதான் இதுவும் ஓட்டதான் இதுவும் ஓட்டதான் காதில் போட்டுக்க முடியுமா? சிலதெல்லாம் பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கிறது தான் பண்ணணும். பெரியவா என்ன பண்ணிட்டு வந்தாலும் அதை தான் பண்ணணும். அதுதான் தர்மம். மகாஜனோ ஏனகத சபந்தாகான்னு பெரியவா பண்ணிட்டு வந்தது தான் நமக்கு மார்க்கம். அதை நம்ம ஓரளவு தெரிஞ்சுட்டு அழகாக பண்ணினோமானால் நமக்கு க்ஷேமம். தர்மங்களே பெரியவாள் பண்ணிட்டு வந்ததை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறார் ஸ்ரீராமர். புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணினோமானால் இந்த சந்தேகமே எழாது. கேள்வி நிறைய இருக்குது. இப்போது எல்லாருக்கும் கேள்வி. இவ்வளோ கேள்வி கிடையாதே பாட்டி காலங்கள்லாம். இப்போ ஏன் இவ்வளோ படிச்சுட்டாளுங்கிறதுனால கேள்வியா? அப்படி இல்லை, சந்தேகத்தினால வர்றது தான் கேள்வியே. கேள்விங்கிறது எங்கே பிறக்கிறது? நியாயமான கேள்வி விஷயம் வேறு. ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் இப்போ கேள்வி. ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் கேள்வி ஏன் பிறக்கிறதுனால் சந்தேகம்தான். அதுக்கு என்ன மருந்துன்னால் அடிக்கடி அவகாக ஸ்நானம் தான். காவேரியிலையோ ஏதாவது புஷ்கரணியிலையோ கங்கையிலையோ போய் அடிக்கடி ஸ்நானம் பண்ணணும். கங்கா தீர்த்தே மலின மனசா. சித்தத்தில் மாலின்யம் உடையவால் அடிக்கடி புண்ணிய நதியில் போய் ஸ்நானம் பண்ணலாம். அப்போ தான் சந்தேகமே இருக்காது. ஒரு காரியத்தை செய்யணுமானால் ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் தானே செய்ய முடியும். கிழக்க போகணும்னு தீர்மானம் பண்ணவால் இதுதான் கிழக்குன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் தானே கால் எடுத்து வைக்க முடியும். இது கிழக்கா மேற்கான்னு 4 ரோடு கூடுற இடத்துல நின்றுட்டே இருந்தாலானா நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ கேள்வி கேட்குறவாளோட நிலையெல்லாம் அப்படி தான் இருக்கு. ஒரு இடத்துலையும் நின்றுட்டே இது கிழக்கா இது மேற்கா இது தெற்கான்னு இப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கல. எங்கே எந்த காரியத்திலையும் சொல்கிறேன். கேள்வி கேட்டே ஆயுசு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு ஆயிடலாமா நம்ம வாழ்க்கை? ஒரு 10 அடி எடுத்து வைக்க வேண்டாமா? நல்ல காரியத்திலே பகவானை நோக்கி நகரணும். அதுக்கு சந்தேகங்கள் ரொம்ப இருக்கக்கூடாது மனசில். அதுக்கு புண்ணிய நதிகளில் அடிக்கடி போய் ஸ்நானம் பண்ணணும். புண்ணிய கதா சிரவணங்கள் பண்ணணும். பண்ணினாலே எல்லா சந்தேகத்துக்கும் அதுலேயே பதில் கிடைக்கும். நம்ம தனியாக போய் கேள்வி கேட்கணுங்கிறது இல்லை. பெரியவாளுடைய வாக்கெல்லாம் அனுசரிச்சுன்னு வந்தாலே நம்ம கேள்விகளுக்கெல்லாம் அதுலேயே பதில் கிடைக்கும். எத்தனை இந்த சிங்கேரி மடம் பெரியவாள்லாம் போட்ட புஸ்தகங்கள்லாம் இருக்குது. குரு கிருபா விலாசங்கள், குரு பக்தி, இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் நிறையா சாஸ்திகாலுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகள்லாம் பதிலாக பெரியவா சொன்னது அமைஞ்சிருக்கு. அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகளை பற்றி என்ன புஸ்தகமாக இருக்கட்டும், சந்திரசேகர பாரதி பெரியவாளை பற்றின புஸ்தகமாக இருக்கட்டும், பல கேள்வி பதில்கள், ஆச்சரியமான கேள்வி பதில்கள்லாம் அதில் சந்தியாவந்தனத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா கேள்விக்கும் ஆச்சமனம் பண்ணுறதுலேருந்து ஸ்நானம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் பதில் அழகாக சொல்லியிருக்காள் ஆச்சாரியாலாம். எடுத்து படிக்கணும். அதெல்லாம் படித்தோமானால் மனசில் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சோடும். சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகிடும். புண்ணிய நதியில் போய் ஸ்நானம் பண்ணணும். அது ஒரு பெரிய குறை தான். வருஷத்துக்கு ஒரு தடையாவது போய் நதியில், அதுவும் பிராமணன் கட்டாயம் ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கா. பிராமணன் வருஷத்துக்கு ஒரு தடையாவது புண்ணிய நதியில் போய் அவகாக ஸ்நானம் பண்ணாதான் பிராமணியம் தக்குமா, ரெனுவல் ஆகுமா. இல்லைன்னா வாசலில் ஓடுறது கங்கை காவேரி, நம்ம கங்கை ஸ்நானம் பண்ணணும். இல்லைன்னா புனருபநயனம் பண்ணிக்கணுங்கிறா. அப்புறம் ஒரே ஒரு ரிஷி மாத்திரம் ஸ்மிருதிகாரர் 2 வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு தடவை ஸ்நானம் பண்ணி விடுந்தா. வருஷம் ஸ்நானம், வருஷத்துக்கு ஒரு தடையாவது அவகாக ஸ்நானம் பண்ணணும். இல்லைன்னா பிராமணியம் தக்காதுன்னு விட்டார். அப்புறம் ஒரே ஒரு ரிஷி மாத்திரம் 2 வருஷத்துக்குள்ளேயாவது ஸ்நானம் பண்ணிடும். பண்ணாமல் இருந்துவிடாதே அவகாக ஸ்நானம்ங்கிறா. இந்த நதியில் இப்படி ஸ்நானங்கள் பண்ணணும், பகவானை ஆராதிக்கணும். பகவத் பிரசாதம் நம்ம எல்லாருக்கும். பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்த்ரே முனிவந்திதாய பிரபாகரேந்த்வக்னி விலோச்சனாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய மகாதேவ 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 ஹர நம பார்வதீபதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயமூர்த்தி